யார் நடத்த வச்சா கூட ஆத்துமாக்கள். ஸோ நம்ம நல்லா ஜெபிக்கிறோம். சிஸ்டர் ஒரே ஒரு வேண்டுகோள் கொடுத்தாங்க, அது நிமித்தமாக எனக்கு இது வந்ததில்லை, ஆனால் இது எனக்கு இங்கே திடீர்னு வந்தது. நம்ம நல்லா ஜெபிக்கிற ஆவியை கர்த்தர் கொடுத்துருக்குறாரு, இல்லைன்னு சொல்லலை. அது சிஸ்டர் பார்க்குறாங்க, நாங்கள் எல்லாருமே அது சந்தோஷப்படுறோம். ஏன்னா எனக்கும் கர்த்தர் ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தார் நம்ம குடும்பமாய் ஜெபிக்க. பட் ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ஒரு வேண்டுகோள், ஆத்துமா அறுவடை என்னுடைய போரா ஃபெலோஷிப்பில் நின்றுச்சு. ஆமென். முந்தி நிறைய இருந்தது, இப்போ அது கம்மியாயிட்டே வருது. இப்போ புரியுதா? நம்ம எல்லாருமே நூறையிலையா போயிருந்தோன்னா இன்னைக்கு போரா ஃபெலோஷிப் நடக்கலைனாலும் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ தயவு செய்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஜெபிக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ வார்த்தையில் இருக்கோமோ, ஆத்துமாக்களை கொண்டு வாங்க, அறுவடை செய்யுங்க. ஏன்னா இது அறுவடையின் தரிசனம் தான் நமக்கு போயிட்டுருக்கு. ஆமென். நிறைய இருக்குன்றார். த ஹார்வெஸ்ட் இஸ் பிளென்டி. இல்லாமல் இல்லை. உங்கள் சாட்சிகள் எல்லாம் கேட்டேன், சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீங்கள் கொண்டு வர வேண்டும், நீங்கள் நிறைய பேரை சந்திக்க வேண்டும். சுவிசேஷ ஊழியம் அந்த அழைப்பை விட்டுற வேண்டாம். எந்த சூழ்நிலை நிமித்தமும் அது நம்மளை விட்டு போகக்கூடாது. அது நம்மளை பிரியாத ஒரு உறவு. சுவிசேஷம் என்பது யோர் ரிலேஷன்ஷிப். கர்த்தர் உங்களுக்காக சொல்லிட்டு போன ஒரு கட்டளை, ஒரு வேலை கொடுத்துட்டு போயிருக்காரு. சீஷர்களை உருவாக்க வேண்டும். இங்கே நீங்கள் எல்லாரும் சீஷர்களாக ஏற்கனவே இங்கே இருக்கிற போதகர்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஒரே வேலை, நீங்கள் போய் என்ன பண்ண வேண்டும்? நிறைய பேரை சந்தித்து டெபோரா ஃபெலோஷிப்க்கு கூட்டிகிட்டு வரணும், சபைகளுக்கு கூட்டிகிட்டு வரணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். நீங்கள் லைவ் ஆரம்பிக்கலம்மா, ஆரம்பிச்சிட்டிங்களா? சொல்லிட்டு ஆரம்பிக்கணும். இதெல்லாம் தேவையில்லை இல்லையா? பட் ஸ்டில் கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னைக்கு இந்த ஏப்ரல் மாதத்துக்கு கொடுத்த வசனத்தை தான் நான் பேச போகிறேன். ஏன்னா அதுக்கு நமக்கு டைம் கிடைக்கல. ஆனால் எப்படியும் மாத கடைசி வந்துடும் போல், அதுக்கு அப்படி தான் பேச முடியுது இப்போல்லாம். பட் இருந்தாலும் வார்த்தை எந்தெந்த நாள் வந்ததோ அந்தந்த நாள் கர்த்தர் கரெக்டாக பேசி கொண்டு இருந்தார் நமக்கு. ஆமென். ஒவ்வொரு புதன்கிழமையும் கர்த்தர் நம்மளை வழி நடத்தினார், வார்த்தையினால் நிரப்பினார். கர்த்தர் நம்மளை காத்தார், சுமந்தார், தப்பு வைத்தார். ஆமென். இந்த 4 மாதங்களும் நீங்களும் நானும் தான் அதுக்கு சாட்சியாக இங்கே நிற்கிறோம். ஆமென். போராட்டம் என்பது தண்டனை அல்ல. இன்னைக்கு நீங்கள் அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இருக்கிற போராட்டம் என்ன? இட் இஸ் நாட் அ பனிஷ்மெண்ட். ஸ்ட்ரகிள் இஸ் நாட் அ பனிஷ்மெண்ட். அது தண்டனை கிடையாது, அது வலிமையின் அடையாளம். ஆமென். இட்ஸ் a sign of strength. The hardest battle is given to the strongest soldiers. அப்படி என்றால் கடுமையான போர் வலிமையான வீரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸோ உங்களுடைய போராட்டம் என்பது உங்களுடைய வலிமையின் அடையாளமாய் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் அதை செய்கிறார். சில நேரம் அதுக்கு நமக்கு சில போராட்டங்களுக்கு அதை அவர் திறந்து கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்களை எப்படி பார்க்கிறார் கர்த்தர்? இவங்களால இது ஜெயிக்க முடியும். ஆமென். அவர் தன் பலத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கார். அதனால தான் சொல்றேன், இந்த யுத்தம் உங்களோடதல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். ஆமென். இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிங்க? இந்த 4 மாதங்கள் எவ்வளோ காரியங்களுக்குள்ள நீங்க போயிட்டு வந்தாலும் கர்த்தர் வெளிப்பட்டு கொண்டே இருந்தார். ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப், ஒவ்வொரு டைமென்ஷன் ஆஃப் லைஃப்ல கர்த்தர் உங்ககிட்ட வெளிப்பட்டார். அதுக்கு கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2 ராஜாக்கள். நான் ஏற்கனவே அதுக்கு ஒரு படமும் கொடுத்தேன், ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி போட்டு கொடுத்தேன். பார்த்தீங்களா? யாரோட கதை அது? எலிசா இல்லையா? எலிசா தீர்க்கதரிசி. ஸோ 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5, 6, 7 பார்க்க போகிறோம். சரியா? ஸோ 2 Kings chapter 6 verse 5, 6 and 7. 5, 6, 7 எடுத்துட்டீங்களா? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5லிருந்து 7. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினானாம். என்னதுங்க? கூறினான் இல்லை, கூவினான், கத்துனா. ஐயோ, ஐயோனாலே என்ன, அங்க ஒரு இது போட்டிருக்குமே, எக்ஸ்கிளமேட்டரி மார்க். ஐயோ, இதை நான் என்ன பண்ணிட்டு வந்தேன்? கடனுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது போய் எங்க விழுந்துருச்சு? கரெக்டா தண்ணிக்குள்ள பொத்துன்னு விழுந்துருச்சு. அடுத்த வசனம் பாருங்க. தேவனுடைய மனுஷன். யார் அந்த தேவனுடைய மனுஷன்?
எலிசா. அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். சரி, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இரும்பும் சரி ஒரு சின்ன இந்த கை தட்டுனீங்கல்ல, இந்த உஜார் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு சின்ன ஒரு கல் தரேன், ஒரு கப்பில் கிளாஸில் தண்ணி தரேன், அதை உள்ளே போடுங்க. அந்த கல் என்ன பண்ணும்? உள்ளே போய் இழுத்துட்டு உட்காத. அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன குச்சி, பல்லு குத்துற குச்சி எடுத்து போட்டு பாருங்க, வெளியே மேலே மிதக்குதானே. இம்பாசிபிள் இல்லை? ஆனால் லூக்கா 1:37 என்ன நடக்குது? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதை தான் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். அவரோட வெளிப்பாடு என்னன்னா, தேவனால் எல்லாம் ஆகும். அவரால் கூடாத காரியம் என்பது ஒன்றுமே கிடையாது. அதை தான் இந்த காலை வேளையில கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். எது மனுஷனுக்கு முடியாது, இம்பாசிபிள் என்று சொல்லுகிறானோ, இதை நினைக்க கூட முடியாது, சிரிப்பு வருதோ, நகைக்கிறார்களோ, கர்த்தர் அங்க வெளிப்படுகிறார். அவரால் முடியும், அவரால் செய்து முடிக்க முடியும், அவர் மகிமை வெளிப்படும். ஆமென். அதை தான் இந்த பகுதியில பாக்குறீங்க. மிதக்க பண்ணினது மட்டும் இல்ல, அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். சின்ன 3 வசனம் தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். நிறைய ரெஃபரன்ஸ் கூட எடுக்க போறது கிடையாது. சரியா? ஸோ நான் சின்ன வயசுனா என் காலேஜ் டேஸில் என்னோட அம்மாவோட தகப்பனார், சாரி ஆமாம், அது எங்கள் தாத்தா, எங்கள் அம்மா வழியில் வந்து எங்கள் தாத்தா சொல்கிறேன். அவர் வந்து சென்னைக்கு வருவார் வெக்கேஷனுக்கு. அந்த சுனாமி டைமில் தான் அவர் காலமானார். பட் அதுக்கு முன்னாடி அவர் வந்து சிவில் இன்ஜினியர், பிஸ்னஸ்மேன், ரொம்ப அறிவு. அதான் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த அறிவு இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ விசுவாசம் அவருக்கு, பயங்கர விசுவாசம். சரியா? அவரது எனக்கு பயங்கரமான ரோல் மாடல். நான் நிறைய என்னுடைய மெசேஜில் உங்களுக்கு அவரை பற்றி சொல்லியிருக்கேன். மெசேஜை கேட்குறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அவர் பேர் ஆண்ட்ரூஸ். அப்போ என்னன்னா, லீவ் வரும்போது என்னோட தோடோ ஏதோ ஒன்று விழுந்துருச்சு கீழே. சரியா? விழுந்து அது உருண்டு எங்கேயோ போயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரே பதட்டம். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு சொன்னால் பயங்கர, இவர் தான் எனக்கு பயங்கர சப்போர்ட்டு, திட்ட மாட்டார் எனக்கு. நானும் அவ்வளோ செல்லம் அவருக்கு. ஏன்னா அவர் திருநெல்வேலியில் பிறந்த ஒரே பேத்தி நான் தான். என் அண்ணன் லண்டனில் பிறந்தான், மற்ற பேர பிள்ளைகளும் எங்கெங்கேயோ பிறந்தாங்க. ஆனால் நான் மட்டும்தான் அவர் ஊரில் பிறந்தேன்னு. நான் பிறக்கும் போது ஹாஸ்பிட்டலில், அதை நான் உங்களுக்கு சொன்னதில்லை நினைக்கிறேன், திருநெல்வேலியில் அந்த ஹாஸ்பிட்டல், மரகதவல்லி, அந்த ஹாஸ்பிட்டலில் என்னை தூக்கி அல்லேலூயா அப்படின்னு என்னை தூக்கி வச்சாராம். படங்கள்ல பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி இவர் அந்த ஸ்லோப் இருக்குல்ல, அதில் நேர் முனங்கால். ஏன் முனங்கால் சொல்கிறேன்னு தெரியுமா? எங்கள் தாத்தா எனக்கு முட்டங்கால் போட்டு போட்டு அவங்க எங்கள் பாட்டி தாத்தா அந்த ஜெபத்தை பார்த்து வளர்ந்தவள் நான். ஆமென். இன்னைக்கு நிறைய உங்கள் பாட்டி தாத்தாவுடைய ஜெபத்தினால் நீங்கள் இருக்கிறீர்களா தெரியுமா? அவங்களோட ஜெபங்கள் இன்னும் கேட்கப்படுது. ஜெபம் அவ்வளோ வல்லமை உள்ளது. அப்போ அவங்க முனங்கால் பண்ணி நேராக என்ன அப்படியே தூக்குனாராம். எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க, என்ன இந்த ஆளுக்கு வைத்தியமா இப்படி, அல்லேலூயா இந்த குழந்தை உங்களுக்குன்னு அப்போ கொடுத்துருக்கிறாரு போல. அப்போவே என்ன பண்ணிட்டாரு எங்கள் தாத்தா, என்ன சரண்டர் பண்ணிட்டாரு. அதனால நான் எங்க ஓடினாலும், சின்னஞ்சிறு வயது உன்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். அது நான் தான், தூர போயினும் கண்டு கொண்டார். அதுக்கப்புறம் நாம தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமா பாடுறீங்களா? ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஸோ நான் அவரோட செல்ல பேத்தி. சரியா? எப்படி தேவனுக்கு நீங்களாம் செல்ல பிள்ளை.
ஒரு உலக ஒரு தாத்தாமாருக்கே இவ்வளோ பேர பிள்ளைங்க செல்லமாக இருந்தா உங்களை உருவாக்கின தேவன் உங்களை எவ்வளோ ஒவ்வொரு நாள் எப்படி பார்க்குறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதனால தான் அவர் வார்த்தை விலையேற பெற்ற வார்த்தை. இது பழைய புக்கு தான், பைபிள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை உங்களுக்கு புதிய மன்னா. போன மாதம் இருக்க சாப்பாடை இன்னைக்கு வடித்து சாப்பிடுவீங்களா? ஃப்ரிட்ஜில் வச்சு இல்லை வெளியே வச்சு சாப்பிடுவீங்களா? சீச்சி, என்னதான் ஃப்ரிட்ஜு லேட்டஸ்ட் கண்டுபிடிச்சாலும் போன மாதம் ரைஸை தின்ன மாட்டீங்களே, அதையே தின்ன மாட்டோம். இது எவ்வளோ பழங்காலத்து எப்பயோ பேசப்பட்ட வார்த்தையை மோசே எழுதி 2000 வருடங்கள், நமக்கு கணக்கு போட்ட 6000 வருடங்களுக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கு 2026 ஏப்ரல் மாதம் நீங்கள் அது வாசிக்கும் பொழுது எவ்வளோ புதிதாய் இந்த நாளுக்கு ஏற்ற வார்த்தையாய் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதுதான் அவரோட விலையேறப்பட்ட ரத்தத்தினால் உருவானது. ஆமென். அதுதான் ஜீவனும் ஆவியும் இருக்கிற வார்த்தை. அப்படி அந்த கம்மல் கீழே எங்கேயோ ஓடி போயிடுச்சு. இப்போ எங்கள் அம்மாவுக்கு சொன்னால் பிரச்சனை ஆகிடும். நான் முழிக்கிற மொழியை பார்த்தாரு, என் ரூமுக்கு வந்தார், என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நான் இப்படி தொலைச்சிட்டேன் தாத்தானோடனே. எங்கள் தாத்தா ஒன்று பண்ணார். நான் நிறைய அவருக்கு எப்படி எவ்வளோ படித்தா தர, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சிவில் தான். ஆனால் அந்த கம்பல் எது தொலைஞ்சதோ அந்த சைஸுக்கே ஒரு குட்டியாக ஒரு பொருள் அந்த வெயிட்டில் எடுத்து அவர் என்ன பண்ணார், நீ எங்கே கீழே விழுந்தது? நான் சொன்னேன் இந்த இடத்துல விழுந்ததுன்னு. அவர் அந்த இடத்துக்கே வந்து அதே இடத்துல அப்படி கீழே தூக்கி போட்டு அது டக 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 டகன்னு போய் அந்த இடத்துல இருந்தது. கொஞ்சம் தள்ளி அந்த தொலைஞ்ச பொருள் இருந்தது. ஸோ எனக்கு தாத்தா உங்கள் லெவலே வேற எப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. சரியா? அவர் காதெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருப்பீங்கெல்லாம், முடி இருக்கும், சும்மா பிடிச்சி இழுத்து நோண்டிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி அவ்வளோ இஷ்டம் எனக்கு. அவர் மறைவுக்கு அப்புறம் நான் ஆளே மாறிட்டேன். சரியா? பட் இருந்தாலும் எனக்கு அதில் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது அந்த நிகழ்வு எனக்கு ஞாபகம் வந்தது. அப்படி என்றால் எங்கள் தாத்தா அந்த காரியத்தை போடும் போது அந்த துளைந்த இடத்தை டக்குன்னு கண்டுபிடிக்கல. கவனிச்சிங்களா? அந்த துளைந்த இடத்தின் பாதையை தான் என்ன பண்ணார், கண்டுபிடிச்சார். புரியுதா உங்களுக்கு? உடனே அந்த கம்மல் எங்க விழுந்ததுன்னு உங்களுக்கு அது தெரியாது. அவர் போடும் போது அது எங்க போகுதுன்னு இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, தெரிஞ்சு போச்சு. ஒரு காரியம் உங்களை விட்டு தொலைந்தால் அது எந்த பாதையில போய் தொலைகிறது என்பது மிக முக்கியம். ஆமென். இனி காலையில கர்த்தர் அதை தான் பேசுறார். நீ இழந்த ஊழிய அழைப்பு, நீ இழந்த சமாதானம், நீ இழந்த சுகம், நீ இழந்த அந்த நகைப்பு, நீ இழந்த அந்த உறவு, நீ இழந்த அந்த குடும்பம், நீங்க இழந்த எது வேணா இந்த காலை வேளையில இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், நான் அந்த பாதையை உனக்கு காமிக்க போகிறேன். ஆமென். நீ இழந்த அந்த பாதையை காமிப்பேன். நீ என்ன பண்ண வேண்டும், அந்த பாதையில போய் இழந்ததை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நீ இழந்ததை மீண்டும் நான் மிதக்க செய்ய போகிறேன். ஆமென். God is good. இந்த பேசேஜ் யாருமே பெருசா இதோ ஒரு மெசேஜா எடுத்து சொல்லியிருக்கிறாங்களா எனக்கு தெரியல. சொல்லியிருப்பாங்களா இருக்கும், பேசியிருப்பாங்களா இருக்கும். எனக்கு இது புதுசாக இருந்ததுங்க. ரொம்ப அழகான ஒரு பேசேஜாக இருந்தது. இது எப்படி விட்டேன் இத்தனை நாளுன்றதே எனக்கு கவலையாக இருந்தது. ஆமென். அப்போ இந்த விஷயம் எனக்கு நினைவுக்கு வரும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான். ஒன்று பாதை, இன்னொன்று தொலைந்த பொருளுடைய வெயிட். அதே வெயிட்ல எங்கள் தாத்தா என்ன பண்ணாரு, சின்ன பொருளை தேடி ஒரு ஸ்க்ரூ மாதிரி எடுத்துக்கிட்டாருன்னு தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த சைஸ் தானே இது இருக்கும், குட்டி ஆணி மாதிரி எடுத்து. ஸோ இன்னைக்கு நீங்கள் தொலைந்த அந்த வெயிட், என்னத்தை தொலைச்சிங்களோ அதோட கரெக்டான அளவும் அதோடைய வெயிட்டுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க, அந்த பாரத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். என்ன பாரத்தை நான் விட்டேன்? என் வாழ்க்கையில் இவ்வளோ தொலைஞ்சிருக்குன்னா என்னுடைய ஜெப பாரத்தை நான் விட்டுட்டேனா? என் வேத வாசிப்பின் பாரத்தை நான் விட்டுட்டேனா? இல்லைன்னா நான் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசித்தனே, என்னை அழைத்த அந்த நாள், ஒரு நாள் என்னை எப்படி அழைத்தார், எவ்வளோ வல்லமையாய் நான் கர்த்தருக்காக செய்தேன், அந்த பாரத்தை நான் இழந்து விட்டேனா என்பதை இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டும். ஆமென். அந்த வழியில செல்றது மட்டும் இல்லை சிஸ்டர்ஸ், அந்த பாரத்தையும் என்ன பண்ணணும், எடுத்துட்டு போகும்போது தான் நீங்கள் துளைந்த பொருளை கண்டடைய முடியும்.
ஆமென். தொலைந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய பேர் அந்த வழியும் பாரத்தையும் தான் விட்டு விடுகிறார். நான் சொல்ற வழி வே. இன்னைக்கு யார் வழியா இருக்கிறார் என்று சொல்லுகிறார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற. இன்னைக்கு தேவன் தான் அந்த வழி. அவரோட வழியில போனால்தான் நம்ம தொலைந்ததை என்ன பண்ண முடியும்? கண்டு கொள்ள முடியும். ரொம்ப ஒரு சண்டே ஸ்கூலுக்கு எடுக்கிற ஒரு சப்ஜெக்ட் மாதிரி. ஸோ நீங்க என்ன பண்ண வேண்டும்? என்ன தொலைச்சேன் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். நீங்க கர்த்தர் ஆவிக்குரிய விஷயத்துல நீங்க வளர்ந்துருக்கலாம், ஆனால் கர்த்தர் கொடுத்த அழைப்பை முற்றிலும் செய்து முடித்தீர்களான்னு இன்னைக்கு எல்லார்கிட்டையும் ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்து நான் கேட்டேன்னா நிறைய பேர் இல்லைன்னு தான் எழுதி. எவ்வளோ வயசு போனாலும் சரி, இல்லை வயசு சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் இன்னும் நான் தொடங்கவே இல்லை பாதியில தான் இருக்கேன் நீங்க சொல்லுவீங்க. இன்னைக்கு அதை விட்டு விடாதீங்க. நம்ம அதற்காக தான் அழைக்கப்பட்டோம். அவருடைய நோக்கத்தின் ராஜ்யத்தின் திட்டத்தை நாம் சரி செய்ய கட்டதான் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பகுதியில கூட தீர்க்கதரிச புத்திரர்கள், இவங்க தீர்க்கதரிசிகளின் புத்திரர். சரியா? they are the company of prophets இருக்கும். அப்படி என்றால் எலிசாவோட சொந்த குழந்தைகள் கிடையாது, அவங்களோட சீஷர்கள். அவங்களோட வளர்ந்து ஒரு பைபிள் காலேஜ் மாதிரி ஒரு செமினரி மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்படி இருந்த அந்த முதல் வசனம்லாம் வாசிச்சது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. 5, 6 இல்லை, நான் சொல்றது 1, 2, 3, 4 உங்களுக்கு இப்போ நான் சொல்றேன். ஏன்னா அந்த கதை தெரியணும்ல. நிறைய பேர் அந்த பகுதியை வாசிச்சிங்களா என்னன்னே தெரியல இல்லையா? கண்ணாடி போட்டும் பேச முடியல, கண்ணாடி போடாமலும் இருக்க முடியல. ஆனால் நல்லா தான் இருக்குது. இது போட்டுட்டு நல்லா கிளியரா தெரியுறீங்க இப்போ. என்னன்னா அவங்க சொந்த குழந்தைங்க எல்லாம் இல்லை. ஏன்னா புத்திரர்னோடனே நிறைய பேர் அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க. ஐயோ அது அப்படி கிடையாதுயா. அந்த சீஷர்கள் அவங்களோட படித்து அவங்களோட இருந்து ஆண்டவரோட அழைப்பை எல்லாம் பெற்றுக்கொள்கிற சீஷர்கள். அவங்களுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க இருக்கிற இடம் பத்தாம போயிடுச்சான். என்ன ஆயிடுச்சு? இடம் ரொம்ப சின்னதாயிடுச்சு. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க ஒரு புதுசாக ஒரு பில்டிங் கட்டலான்னு பிளான் பண்ணுறாங்க. என்னது? ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பண்ணிடலாம். நம்ம இருக்கிற இடம் நமக்கு பத்தலை. அதனால எலிசா கிட்ட போய் சொல்கிறாங்க, நம்ம இன்னொரு இடம் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற ஒரு ஃபெலோஷிப் தான் கர்த்தருடைய கரம் இருக்கிற ஃபெலோஷிப். ஆமென். ஏன்னா என்ன ஆகுது? இப்போ இடம் பத்தவில்லை, சீஷர்கள் இன்னும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். புத்தியுள்ள ஸ்திரீகளே, டெபோரா ஃபெலோஷிப்ல உள்ளவர்களே, அறுவடையாளர்களே, நான் சொல்வதெல்லாம் கர்த்தருடைய கரம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா இடம் பத்தாம இருக்கணும். ஆமென். நம்ம என்ன பண்ணோம்? அதுக்காக கர்த்தர் நமக்கு பெரிய விசாலமான இடத்தை கொடுக்கிறார். இந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்ல வரல. பட் நம்ம கர்த்தர் என்ன அழைப்பை கொடுத்துருக்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். ஆமென். நீங்க செய்ய மீதி காரியங்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்படி இவங்களுக்கு முடியாம எலிசா கிட்ட சொல்லுவோம். எலிசா சரி நீங்க போய் என்ன பண்ணுங்க, போய் கட்ட ஆரம்பிங்கன்னு. ஆனா அதுல ஒரு சீஷன் மட்டும் என்ன சொல்றான்? அது பாருங்க, அது நான் நினைக்கிறேன் 3வது வசனத்துல வரும். அதுல ஒருவன் மட்டும் சொல்றான், நீர் தயவு செய்து உமது அடியார் கூட வர வேண்டும் என்றான். யாருமே அது கேட்கல, ஒருவன் கேட்டானோ. இன்னைக்கு நான் காலை வேளை கர்த்தர் ஆவியானவர் என்ன உங்களுக்கு இன்னைக்கு மையப்படுத்துகிறார் என்றால், அந்த ஒருவன் நீங்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எல்லாருமே கட்டணும், இடம் பத்தல, இப்ப போய் பண்ணணும்னு தான் சொல்றாங்க, பெர்மிஷன் வாங்க தான் நிக்கிறாங்க. ஆனா ஒருத்த மட்டும் சொல்ற, நீங்களும் என்ன பண்ணுங்க, எங்களோட வாங்க. யார கூப்பிடுறாங்க? தீர்க்கதரிசிய கூப்பிடுறாங்க. இனி கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன கொடுத்திருக்கிறார்? தீர்க்க தரிசன வார்த்தை கொடுத்திருக்காரு. அப்படி என்றால் நீங்கள் செய்ய போற புதிய காரியமோ புதிய திட்டம் எது இருந்தாலும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை எடுத்துட்டு போக கத்துக்கணும். ஆமென். நீங்க எங்க போறீங்களோ அவருடைய வார்த்தையை எடுத்துட்டு சுமந்து போக வேண்டும். இன்னைக்கு நம்மளோட உலகம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, எனக்கு புதிய வார்த்தையை கொடுங்க, புதிய வெளிப்பாடு கொடுங்க, புதிய தீர்க்க தரிசனத்தை கொடுங்க. யாரு வந்தாலும், எந்த பாஸ்டர் ஸ்பெஷலா வந்தாலும் அவர் எனக்காக ஏதாவது சொல்றாரா, அதுக்காக தான் மீட்டிங்ல உட்காரு. நான் கேட்கிற கேள்வி இன்னைக்கு காலையில, ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறப்பட்டதான்னு என்னைக்கா செக் பண்ணியிருக்கீங்களா? 2003ல யாராவது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அது உங்களுக்கு நிறைவேறிச்சான்னு என்னைக்காவது செக்லிஸ்ட் போட்டு எழுதி வச்சிருக்கிறீங்களா? இந்த காலை வேளை கர்த்தர் அதை தான் ஞாபகப்படுத்துகிறார்.
நான் எப்பயோ கொடுத்த வார்த்தைகளை, நான் உனக்கு எப்பயோ செய்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீ மறந்துட்ட. ஆனா இந்த காலை வேளையில நான் மறக்கவில்லை, அதை தான் நான் இன்றைய நாளிலே நிறைவேற்ற போகிறேன். நீ எதை மறந்தாயோ, எதை தொலைத்தாயோ, கர்த்தர் அதை மீண்டும் கண்டுபிடித்து உங்ககிட்ட தரப்போகிறார். ஆனால் அந்த பாதையிலையும் அந்த பாரத்தையும் எடுத்துட்டு போய் பெற்றுக்கொள்கிறது உங்க கையில இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு இதுதான் மெசேஜே, சிம்பிளா சொல்ல போனோம்னா. ஸோ எங்கே நம்ம புதுசாக ஒரு காரியத்தில் ஈடுபடுற, ஒரு டிசிஷன் மேக்கிங், சாதாரண ஒரு தீர்மானம் எடுக்கிறதுல கூட கர்த்தருடைய வார்த்தை அங்கே என்னோட கூட்டிகிட்டு போகிறேன்னா, என் தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் அழைத்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னா, நம்ம இன்னைக்கு நம்மளை ஆராய வேண்டும். நிறைய பேர் அதை விட்டுடுவோம். நல்லது ஒரு திடீர்னு நமக்கு லைஃப்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஏதாவது நடந்ததுன்னா, சந்தோஷமான விஷயம் நடந்ததுன்னா இதை மறந்துடுவோம். ஏன்னா அதில் தான் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். கர்த்தர் அங்கே தான் உங்களை பிடிக்கிறார். இதை தந்ததே நான் தான், ஆனா என் தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறிட்டான்னு நீ செக் பண்ணியா? நீ பண்ணாம எப்படி நான் உனக்கு இன்னொன்னு செய்வேன்? எப்படி ஒரு புதிய காரியத்தை நான் செய்வேன்? ஸோ இன்னைக்கு நம்ம எப்பவுமே செக் பண்ணணும், நினைவு கூறுகிறவர்களா இருக்க வேண்டும். ஏன்னா நம் தேவன் நம்மளை நினைவு கூறுகிற தேவனா இருக்கிறார். ஆகாரை கண்ட தேவன், லேயாளை கண்ட தேவன், யாரெல்லாம் சிறுமைப்பட்டிருந்தார்களோ, துயரப்பட்டிருந்தார்களோ அவர்களை கண்ட தேவன் எல்ரோய் உங்களோட இருக்கிறார். ஆமென். உன் சிறிய இதுல, உன் தாழ்வில, உன்னோட குப்பையில இருந்து நம்மளை உயர்த்தின தேவன் இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கிறார். அப்படி என்றால் அவரை நாம கூட்டு போகாம இருக்க முடியுமா? போற இடத்துக்குலாம், ஸ்கூல் போறோமா, ஃபங்க்ஷன் போறோமா, ஃபேமிலி கெட் டுகெதர் போறோமா, இல்ல முக்கியமான டிசிஷனுக்கு கோர்ட்டுக்கு போறோமா, இல்ல ஒரு லாயரை பார்க்கிறோமா, டாக்டரை பார்க்கிறோமா ஹாஸ்பிட்டல்ல, உன்னுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீ சுமந்து கொண்டு போக வேண்டும். நீ சுமந்து கொண்டு நினைவுபடுத்தி போனால்தான் அங்க கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், அங்க விடுதலையை வைத்திருக்கிறார், அங்க அந்த இடத்துல தான் பதிலை வைத்திருக்கிறார். அதனாலதான் நான் சொல்றேன், உன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை அதை வெல்லும். ஆமென். அவர் உனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஆனால் நீ அதை தூக்கி கொண்டு போகிறாயா? சுமந்து கொண்டு போகிறாயா? ஆமென். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஸோ இவங்க எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்கள எப்படியாவது எடுத்துட்டு போகணும், இவரை எப்படியோ கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போகும்போது என்ன ஆயிடுது, ஒருத்தன் வெட்டிக்கிட்டு இருக்கான் மரத்தை. ஏன்னா இவங்க எங்கே லேண்டு கட்ட போகிறாங்க? ஆத்தங்கரை. அந்த 6 பேர் யோர்தான் நதி, சரியா? யோர்தான் நதி கிட்ட உட்காந்து இப்போ மரத்தெல்லாம் வெட்டுறாங்க. வெட்டினாதான் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், அந்த காலத்தில் கட்ட முடியும். சிமெண்ட் இதெல்லாம் இல்லை, இதை வச்சு கட்டினாங்க நிறைய. அதில் இருந்திருக்குமா இருக்கும், நமக்கு தெரியல, அவ்வளோ ரிசர்ச் பண்ணலை. ஸோ அதை வெட்டி கொண்டிருக்கும் போது ஒருத்தனோட கோடாரி, ஆக்ஸ் ஹெட், அதாவது கோடாரியோட தலைப்பகுதி என்ன பண்ணிடுது, ஆற்றுல விழுந்துருது. அதை வேற அவன் என்னவா வாங்கியிருக்கிறான், இரவலா வாங்கியிருக்கிறான். அப்படின்னா கடனுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறான். சரியா? இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், நமக்காக நிறைய காரியங்களை நம்ம செய்து கொண்டு இல்லை, இரவலா வாங்கி வேற ஒரு காரியத்துக்கு தான் அவன் செஞ்சுட்டு இருக்கான். இன்னைக்கு அவன் அதை பாரோ பண்ணாலும் அவனுக்காக அவன் கட்டிக்கிட்டு இருக்கிறான். இல்ல இன்னைக்கு யார்கிட்டயோ கடன் வாங்கி ஒரு காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அது அவங்களுக்காக செய்யறாங்களா? அந்த சீஷன் அவனுக்காக செய்யல. இந்த இடத்தை பெருக பண்ணணும், இன்னும் சீஷர்கள் வரணும், இன்னும் நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையை கத்துக்கணும்ன்றதுக்காக அவன் என்ன பண்றான், எங்கேயோ போய் கடனை வாங்கி தன் உழைப்பை செய்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு உண்மையான உத்தமமான ஊழியக்காரர்கள் அதை செய்வார்கள். ஆமென். யாருக்காக? அவங்களோட சொந்த ஃபேமிலி வெக்கேஷனுக்காக போய் ஹில் ஸ்டேஷன்ல உட்கார்றவங்க நிறைய ஊழியக்காரங்க இல்லைங்க. நிறைய பேர் அர்ப்பணிக்கிறாங்க. அது நீங்களா கூட இருக்கலாம். சரியா? ஊழியக்காரங்கன்னொன்னே இந்த பக்கமே பார்த்துன்னு இருக்காதீங்க, யாரா வேணா இங்க இருக்கலாம். நிறைய பேரோட அர்ப்பணிப்பை கர்த்தர் இந்த காலை வேளையில பார்க்கிறார். He is seeing your sacrifice also. அவன் தனக்காக எதுவும் செய்யவில்லை, அவள் ஃபேமிலி வெக்கேஷனுக்காக அவள் பிளான் பண்ணல, எங்கேயோ கடனை வாங்கி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டதான் அவள் இன்னும் செய்து கொண்டிருக்கிறான், இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறான். பைத்தியம் மாதிரி சில நேரம் உலகத்துக்கு தெரியும், பைத்தியக்காரிய போல ஓடிக்கொண்டே இருக்கிறார். எதுக்காக? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக. தன்னுடைய குடும்பத்தை மட்டும் யோசிக்கல. இந்த மாதிரி ஒரு விஷயம், கர்த்தர் என்ன என்ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்த ஒரு கோடாரி நான் என்ன பண்ணிட்டேன், கீழே போட்டுட்டேன். இது பாரோ பண்ணதுங்க, அவனுடைய சொந்த கோடாரி கிடையாது, சொந்த ஆக்ஸ் கிடையாது. God has entrusted you with an axe.
இனி காலையில கர்த்தர் உங்க ஒவ்வொரு கையிலும் கோடாரி என்ற அழைப்பை கொடுத்திருக்கிறார். அது எதை கொடுத்திருக்கிறார் என்றால், நீ இரவலாய் கர்த்தர் கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறாய். உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அந்த கோடாரியை சுமக்கும் பொழுது. ஆமென். வெளிப்பாடு வந்து கொண்டே இருக்கிறதா? ஒரு 3 வசனம் ஆழமான வெளிப்பாடு இதுக்குள்ள இருக்கிறது. ஒவ்வொருத்தருங்க கையில எனக்கு என்ன வச்சிருக்கீங்க சொல்லுங்க, காமிங்க, தூக்கி. கோடாரி, ஆக்சென்ட். இந்த அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆனால் இந்த பகுதியை வாசிக்கும் போது 3 காரியம் என் மைண்ட்ல தொட்டுச்சு. ஒண்ணு கோடாரி, இன்னொன்னு யோர்தான் நதி, இன்னொன்னு அந்த குச்சி. இது 3 தான் நான் பேச போறேன். என்னது? கோடாரி, யோர்தான் நதி, குச்சி. குச்சின்னு சொல்லும் போது ஒரு மாதிரி இருக்குல்ல, லாஸ்ட்ல இல்ல கொம்புன்னு போட்டிருக்கா, குச்சின்னு போட்டிருக்கா, கொம்புன்னு போட்டிருக்கா. அது என்னது போட்டிருக்காங்க? கொம்பு தான். இங்கிலீஷ்ல ஸ்டிக்கு, கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஒல்லியா இருந்தா அது குச்சின்னு இடுறோம். இந்த 3 காரியத்தை பேச போறோம். அதுல இந்த முதலாவது நம்ம எதை பார்க்க போறோம்? கோடாரி. கோடாரி எதை குறிக்கிறது தெரியுமா? அதோடைய ஃபங்க்ஷன்ஸை பற்றி நான் இன்னைக்கு பேச போகிறேன். அப்படின்னா அது போய் புல் வெட்டுறது, மரம் வெட்டுறதை பற்றி நான் பேச போகிறது இல்லை. இவன் வெட்டிக்கிட்டே இருக்கிறான் இல்லையா? வெட்டும் போது அது என்ன ஆயிருக்கு, அவனோட ஹேண்டில், நீங்கள் அதை நல்லா அந்த பகுதியை வாசிச்சிங்கன்னா இங்கிலீஷ் பைபிள் 12, த ஹேண்டில் பிகேம் லூஸ். அந்த கைப்பிடி என்ன ஆயிருக்கு? லூஸ் ஆகி 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 அவன் வெட்ட வெட்ட அது என்ன ஆயிருக்கு? உடஞ்சி அது அப்படியே பாஞ்சு போய் அந்த தலைப்பகுதி மட்டும், ஆக்ஸோட தலை, ஆக்ஸ் ஹெட் மட்டும் போய் யோர்தான் நதியில டொப்புன்னு விழுந்திருக்கு. அப்படி என்றால் நான் அதுல அவன்கிட்ட கேட்கிறேன், நீ வெட்டிக்கிட்டே இருந்தியே, நீ வெட்டும் பொழுது இது லூஸ் ஆனதை ஏன் உன்னால சென்ஸ் பண்ண முடியல? சரியா? நீ ஒரு காரியத்தை வாழ்க்கையில் என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறாய்? வெட்டி கொண்டே இருக்கிறாய். அது உன் ஊழியமா இருக்கட்டும், உன் குடும்பமா இருக்கட்டும், உன் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட நீ வெட்டி கொண்டே இருக்கிறாய். ஆனா வெட்டி கொண்டே இருக்கும் போது நீ உன்னையே என்ன பண்ணிருக்கிற? ஒரு நேரத்துல இழந்திருக்கிறீங்க. என்னது? எதை இழந்துட்டீங்க? தலை பகுதியை. எது? கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த காலையில உங்க தலையை இழந்தா கூட கர்த்தர் இன்னும் உங்க கையில அந்த ஹேண்டில கொடுத்திருக்கிறான். ஆமென். இன்னும் ஹேண்டில் உள்ள ஃபுல்லா தொப்புன்னு போய் விழல, இன்னும் கையில ஹேண்டில பிடிச்சிட்டு தான் இருக்கிறீங்க. இன்னைக்கு உன் தலையை பார்த்துக்கொள். கர்த்தருடைய ராஜ்யத்தை வெட்ட வேண்டியதை வெட்டும் பொழுது, வெட்ட வேண்டியதை வெட்டி நீ கட்டும் பொழுது உன்னை நீ இழந்துடக்கூடாது. ஆமென். டோன்ட் லூஸ் யோர் செல்ஃப். எப்படிலாம் இன்னைக்கு ராஜ்யத்தை கட்டும் போது ஊழியத்தில் இருக்கிறவங்க இழந்துடுறாங்க. அதனாலதான் நம்ம இன்னும் கேலி போறவர்களா இருக்கிறோம். உலகத்துக்கு இன்னும் ட்ரால் பண்றாங்க, நம்மளை இன்னும் கிண்டல் பண்றாங்க, இன்னும் மீன்ஸ் போடுறாங்க கிறிஸ்டியன்ஸை பத்தி. இயேசு என்ற நல்ல ரட்சகர் அவருடைய சொந்த ஜீவனை கொடுத்து நம்மளுக்கு ரட்சிப்பின் நீதியின் சால்வையை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா இன்னும் இந்த உலகம் அவரை கிண்டல் செய்து கொண்டே இருக்கிறது. எதனால் கிண்டல் செய்து கொண்டே இருக்கிறது? நம்ம சாட்சி இழக்கிறனால. கோடாரி என்ன பண்ணிட்டோம்? வெட்டு வெட்டுன்னு வெட்டும் போது ஆக்ஸ் பறந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு சென்ஸ் இல்லை. ஏன்னா தலையில என்ன வந்துருச்சு? பெருமை. இந்த ஊழியத்தை நான் தான் கட்டுறேன், நான் தான் ப்ராஃபிட், நான் தான் செய்யறேன், நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான். ஐ ஹேட் தட் வேர்ட், நான் தான். நெபுகாத்நேசர் தான் அதை சொல்லுவான். ஐ நெபுகாத்நேசர், நான் நெபுகாத்நேசர். ஈகோ அது ஊழியத்துக்குள்ள வந்துருச்சு. என் சபை, என் ஊழியம், நான் இது பண்ணேன், இது நான் பண்ணேன், வேண்டாம் நானு. இனி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரே சரீரமாய் கர்த்தருடைய சரீரத்துல ஒவ்வொருத்தர்கள் ஒவ்வொருடைய அங்கமாய் இருக்கிறோம். அதை மறக்க கூடாது. ஆமென். சோ அந்த நான் என்ற பேச்சுக்கு இங்க இடம் கிடையாது. அதே மாதிரி அலட்சியம். கர்த்தருடைய ஊழியத்துல என்னது? நம்மளை இழந்து போகும்பொழுது ஒரு கேர்லெஸ்னஸ். கர்த்தர் நம்ம இதை ஒரு பொறுப்பா கொடுத்துருக்கிறாரே, கடன் வாங்கி இருக்கிறோமே, இதை பத்திரமா நம்ம பார்க்கணுமே, நமக்கு இல்லையே. ரட்சிப்பு என்பது I have borrowed from Christ. கர்த்தர் என்னை வாங்கி இருக்கிறார், விலையேற பெற்ற ரத்தத்தின் மூலம் வாங்கிது. He has entrusted me with this. அப்ப நான் இதை எவ்வளவு அழகாய் நிறைவேற்றி முடிக்க முடியும். அதனாலதான் கர்த்தர் சோதனை கொடுத்தார், சோதனை கொடுத்தார் நம்ம இனி சொல்லக்கூடாது. சோதனை கொடுத்தா, டெஸ்ட் கொடுத்தா நம்ம எல்லாம் என்ன ஆகும்? ஃபெயில் ஆயிடும். புரிஞ்சுதாங்க சிஸ்டர்ஸ்? கொஞ்சம் பேர் தானே இருக்கிறீங்க, என்ன பாருங்க, நம்ம மட்டும் பேசிக்கிட்டு போலாம். டெஸ்ட் கொடுத்தா நம்ம என்ன ஆயிடுவோம்?
ஃபெயில் ஆயிரும். அதனால தான் அப்படி சொல்லாது. கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு காலை வேலையில ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், ஒரு கோடாரியை கொடுத்திருக்கிறார், ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். அதுல நீ ஃபெயில் ஆக மாட்டே, நீ அதை நிறைவேற்ற மட்டும் ஓடிக்கொண்டு போ என்று கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். I have to fulfill the assignment God has predestined in my life. என் வாழ்க்கையில முன் குறித்த அந்த வேலையை, அந்த பணியை, நிர்ணயிக்கப்பட்ட அந்த பணியை நான் முடித்து காமிக்க வேண்டும். அதற்காக நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். அது போற போக்குல நான் அதை வெட்டி கொண்டு இருக்கும் போது என் தலையை நான் என்ன பண்ண மாட்டேன், இழக்க மாட்டேன். I won't lose my sense. இன்னொன்னு தலை பிரச்சனை, ஊழியம் செய்யற நமக்கு என்ன பிரச்சனைனா ஓவர் திங்கிங். சொல்லுங்க. இவங்க வந்து பெருமை பிடிச்சவங்கலாம் இல்லை, இவங்க நான் சொல்ற கும்பல் இல்லை. இது அலட்சியம் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா. இவங்க என்ன பண்றது, ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ். அதான் ஊர்ல இருக்க அவ்வளோ குப்பையும் மாதிரி என்ன பண்றது தலைக்குள்ள. நான் என்ன சொல்றேன்னா, டெய்லி மார்னிங் நீ இருக்கிற குப்பையை என்ன பண்ணணும், பெருக்கி வெளியே தரணும். என் வீட்டில் ஒரு நாள் மேட் வரல, எல்லா வேலையும் செஞ்சிருவேன். இந்த குப்பை எரிக்கிறது மட்டும் எனக்கு பயம். நான் எங்கள் வீட்டில் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ எரிக்கணும், அது மட்டும் எனக்கு பழக முடியாது. அந்த ஒரு நாள் எரிக்கலனாலே எனக்கு பயங்கரமாக இருக்கும், அசிங்கமாக படுவேன். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும், ஐயோ வீடே குப்பையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன். எத்தனை பேர் அப்படி பண்ணிட்டுருக்கீங்க குப்பையை வெளியே? அது ஸ்திரீகளுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆண்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கும் இருக்கா பிரதர்? சூப்பர் பிரதர். நீங்கள் அவருக்காக கரங்களை தட்டுங்க. ஆண்கள் என்றால் அப்படி இருக்க வேண்டும். பெண்களே எவ்வளோங்க ஸ்ட்ரெஸ் ஆகும். குப்பை எடுத்தியா, இது பண்ணியா, அதை பண்ணியா, வீடை பெருக்கினியா, மாப் பண்ணியா, துணியை காய போட்டியா. இன்னைக்கு கூட அவ்வளோத்தையும் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி சமைச்சாச்சு, துணியையாவது காய போடுங்க. எப்படி சொல்லிட்டு வந்த வீட்டில், துணியவாது காய போடுங்க. அம்மா பிரசங்கம் பண்ணிட்டு சமைச்சும் வச்சாச்சு, உங்களுக்கு துணியை காய போட்டுருங்கடி. அதுக்கப்புறம் பெருக்கி வைங்க, வந்து மாப் பண்றேன்னு சொல்லிட்டு தாங்க வந்திருக்கேங்க. நமக்கு எல்லா வேலைகளும் இருக்கா பெண்கள் என்றால். ஆனா அப்படி ஒரு ஆண் சொல்லும் பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஆமென். அப்படிதாங்க இருக்கணும். பாதி பாதி உதவி செய்ய வேண்டும். சரியா? எங்கேயோ போயாச்சு பாருங்க. ஆண்கள் பெண்கள்னு நம்ம வந்து இது பட்டிமன்றம் வச்சா அவ்வளவுதான் இல்ல நம்ம சர்ச்சில். அது என்ன பேச விட்டுறாதீங்க, இருக்கிற எல்லாம் வெளியே வந்துடும் போல. சரி, நீ வெட்ட வேண்டியதை வெட்டும் பொழுது, உன்னை இழக்கும் பொழுது அதுல இன்னொரு பிரச்சனைனா ஓவர் திங்கிங். பயங்கர ஸ்ட்ரெஸ் எல்லாம் இழுது. கர்த்தர் சில வேலை, சில கோடாரி, சில ராஜ்யத்தை வெட்ட பண்ணி உனக்கு தரவில்லை. சிலதை வெட்டி கட்டுறதுக்கு தான் உங்களுக்கு தந்திருக்கிறான். அவங்க வெட்டுற காரியத்தை நீ அந்த கோடாரியை பிடிங்கிட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, வெட்டக்கூடாது. நீ அந்த தலையை துளைத்து விடுவாய். உனக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ, உங்களுக்கு சிஸ்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்க செய்ய வேண்டும். இந்த சிஸ்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் அவங்க செய்ய வேண்டும். போய் தப்பு தப்பா வெட்டிக்கிட்டு தப்பு தப்பா கட்டக்கூடாது. நீங்க அப்படி செய்யும் போது உங்களுக்கு என்ன ஆயிடுது, ஓவர் திங்கிங் வந்துடும். அந்த ஓவர் திங்கிங் தான் என்ன பண்ணுது, நாள் போக்கில் அது ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. ஸ்ட்ரெஸ்ஸாக மாறினதும் அது வியாதியாய் மாறுகிறது. சரியா? அதனால தான் கர்த்தர் 41 சங்கீதம்ல சொல்றாங்க, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்னா உங்களை பெட்டு போட்டு படுத்து ரெஸ்ட் எடுக்க சொல்ல. உன் மனதளவிலே நீ அமர்ந்துரு, ஆவியிலே அமர்ந்துரு. இன்னைக்கு எல்லாரும் அதை அறிக்கை செய்யலாமா? நான் இனி ஆவியிலே அமர்ந்திருக்க போகிறேன். ஆமென். இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி, இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. நீ பெட்ல படுத்து ரெஸ்ட் எடுக்கிறத நான் சொல்லல, ஆவியிலே நான் கர்த்தர்கிட்ட அமர்ந்திருக்க போகிறேன். ஆமென். எந்த உள்ளான சிந்தனையும் என் மைண்டுக்கு கண்டிஷன் போடாது. மைண்டுக்கு நீங்க தான் கண்டிஷன் போடணும். ஆவியானவர் தான் உன் சிந்தனைக்கு கண்டிஷன் போடணும். உன்னுடைய மைண்ட் உன்னுடைய ஆவிக்கு கண்டிஷன் போடக்கூடாது. அதுக்கு நீங்க மிரட்டி அதை ஒரு இடத்துல உட்கார வைக்கணும். அதுதான் மைண்ட். தட் இஸ் பிரெயின் ஃபார் யூ. எவ்வளோ நாள் தான் நானும் இப்படியே சொல்லிட்டு இருப்பேன், எனக்கு முடியல. இப்போ பரவாயில்ல, நம்ம போயிட்டே தான் இருக்கணும். என்னதான் போராட்டங்கள் வந்தாலும் நான் சொல்றேன், சோர்ந்து போனவர்களுக்கு கர்த்தர் பலன் தருகிறார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் இங்க இருக்கிறார். அதனாலதான் the hardest battle is given to the strongest soldiers. இன்னைக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பலவீனமான நமக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, கிடையாது. உங்களோட கடுமையான போரே நீங்க வீரர்களா இருக்கிறது நிமித்தம் கர்த்தர் அதை கொடுத்துருக்கா. இந்த அசைன்மெண்ட்டை என் மகன் முடித்து கொடுப்பான் என்று கர்த்தர் உங்க மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார். அதனாலதான் உன் பேர் விசுவாசி. ஆமென். கர்த்தர் விசுவாசிக்கிறாருங்க. He trusts you.
விசுவாசிகள் நம்ம அப்படிதான் நம்மள சொல்ல முடியும். கர்த்தருக்காக நான் செய்வேன், எனக்கு முடியல, ஆனால் அவர் கிறிஸ்துக்கு இருக்கிற பலத்தை வைத்து நான் என்ன பண்ண முடியும், எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். அது எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அந்த ஓவர் திங்கிங்கை எடுத்துருங்க. அதே மாதிரி மனத்தாழ்மை ஊழியத்துல மிக 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 முக்கியம். அதனால பவுல் அப்போஸ்தலர் 20:19 இதை எழுதி வச்சுக்கோங்க, வீட்டில் வாசிங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது, எழுதி வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 20:19 வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். எப்படிப்பட்ட சோதனையில பவுல் சேவித்தார்? 3 பக்கமும் சோதனை, இதுல எனிமீஸ் வேற, இதுல அவன் குறை வேற, இதுல ஏற்கனவே நமக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனையை காசிப் பண்ணும் போது நமக்கு ஒரு வழி வரும் பாருங்க, அது அதுக்கு மேல. ஆனாலும் பவுல் என்ன பண்ணாராம்? கர்த்தரை சேவித்தார். இனி கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். எப்படி? வெகு மனத்தாழ்மையுடன். அவர் புலம்பல, ஐயோ எனக்கு இது இல்லை பாங்க, எனக்கு இப்படி முடியாம போயிடுச்சு, அதனால என்னால செய்ய முடியல, அதெல்லாம் ஒண்ணுமே அவர் சொல்ல. வெகு மனத்தாழ்மையுடன் மிகுந்த கண்ணீரோடும். அவர் கண்ணீர் இல்லாம இருந்திருக்கா? இருந்திருக்கு. எல்லாம் இருந்து கூட கர்த்தரை என்ன பண்ணியிருக்கிறார்? உண்மையுடன் சேவித்திருக்கிறார். பிலிப்பியர் 2:3 இப்படி சொல்லுது, ஒன்றையும் சுயநல. பிலிப்பியர் 2:3 சரியா? ஒன்றையும் சுயநலத்தினாலோ வீண் பெருமையினாலோ செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் உங்களை விட மேன்மையானவர்களாக நினைக்க வேண்டாம். இது மனத்தாழ்மையை கத்துக்கணும்னா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு நினைச்சீங்கன்னா மனத்தாழ்மை உங்களை விட்டு தூரம் ஓடிடும். நான் இன்னைக்கு திலான் கிட்ட இருந்து கூட சிலதை கத்துக்கணும்னா நான் மூடிக்கிட்டு என்ன பண்ணணும், அவனுக்கு சில விஷயம் தெரிஞ்சிருச்சு, எனக்கு தெரியலன்னா நான் கத்துக்கணும். இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியாது. தவறு செய்தால் சிறுவர்களை நம்ம திருத்தலாம், நம்ம சிலதை சொல்லி கொடுக்கலாம். ஆனால் தெரியாததை கத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கிறது? ஆவிக்குரிய விஷயத்திலையும் நான் அப்படிதான் சொல்றேன். ஒருவருக்கொருவர் என்ன பண்ண வேண்டும்? என்ன போட்டிருக்காங்க? உங்களை விட மேன்மையா இருக்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த மார்த்தாள் பாருங்களேன், எவ்வளோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அவளுக்கு. தன்னை என்ன பண்ணி கொண்டு இருந்தால், இவ அடுத்த ஓவர் திங்கிங்ல இந்த அம்மாவை ஜெயிக்கவே முடியாது. எனக்கு சப்பாத்தி சுடணும், ரொட்டி சுடணும், மீனை அவிக்கணும், ஆண்டவருக்கு இதை கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், மீட்டிங் வந்துருச்சு, சோறை செய்யணும், இவங்களை கூப்பிடு 10 பார்சல் வைக்கணும். இங்கே பார்சல் தானே சொல்லுவோம் ரைஸ்க்குல்ல, எங்களுக்கு பார்சல்லாம் இங்கே வந்து தான் நான் கேள்விப்பட்டேன். இந்த பார்சல் வைக்கணும், 40 பார்சல் வாங்கணும், இதுதான் மார்த்தாக்கு போயிட்டே இருந்தது. ஆனால் எதை விட்டுட்டா? ராஜ்யத்தை, கோடாரியோட ஆக்சைடை விட்டுட்டாங்க மேடம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஹேண்டில் பிடிச்சிட்டு போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் உடஞ்ச ஹேண்டிலோட தான் போராடிட்டு இருக்கோம். ஏன்னா தலையை என்ன பண்ணிட்டீங்க? தொலைச்சாச்சு. இன்னைக்கு மாத்தா மாதிரி இந்த சாம்சனை பாருங்க, அவனுக்கு வலிமே எங்க தான் இருக்கு? தலையில. ஆனா போக்கஸ் எங்க போயிடுச்சு? இல்லாம போனது என்ன ஆயிடுச்சு? அவனுடைய அழைப்ப விட்டுட்டான். கவனமா இருங்க ஸ்திரீகளே, கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் உங்களோட காலை வேளையில. ஆமென். எத்தனை பேர் அதை உணர்கிறீங்க? ரொம்ப முக்கியமான பகுதி இது வேணா நான் வந்து ஃபேன்சியா உங்களுக்கு பேசுற ஒரு சர்மன் கிடையாது. பட் ஆவிக்குரிய விஷயத்துல வளர வேண்டும் என்றால் இந்த 3 காரியம் நம்ம பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு அந்த கோடாரியை எப்படி வெட்டும் போது, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும் போது என்னுடைய ஆக்ஸ் ஹெட்டை நான் இழக்க கூடாது, அந்த சென்ஸை நான் இழக்கக்கூடாது. ஒரு அசைவு சின்னதாக லூஸ் ஆயிடுச்சுனாலே, என் குடும்பத்தில் ஏதோ ஒரு லூஸ் கனெக்ஷன் வந்துருச்சுனாலே, ஏதோ ஒரு பலவீனப்பட்டதுனாலே நான் நேர் முழங்காலிட்டு நான் ஜெபித்து அதை பலப்படுத்துவேன். ஆமென். நான் உறுதியாய் அந்த இடத்துல நிற்பேன் என்று நிற்க வேண்டும். என் மகன் சரியில்லையா, நான் தாயா நான் முழங்கால் பண்ணி நான் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர்கிட்ட மன்றாடி அந்த குழந்தைகளோட பேச வேண்டும். அவங்கள ப்ளீஸ் பண்ணாதீங்க, அவங்களோட பேசுங்க. இன்ஸ்டன்ட் அவங்களுக்கு எது பிடிக்கும்னு செஞ்சு இன்னும் அவங்க பாவத்துக்குள்ளதான் போவாங்க. அதுக்கு பதில் அவங்களோட தைரியமா பேசுங்க, தேவனுடைய பலத்தோடு பேசுங்க. அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனதை மாற்றுவார். ஆமென். இன்னைக்கு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க தாய்மார்கள் இருக்கிறீர்கள், பாட்டிமார்கள் இருக்கிறீர்கள், நானே ஒரு தாயா இருக்கிறேன். ஏன்னா நம்ம குடும்பத்தின் சாட்சியை கர்த்தர் பார்ப்பார் தெரியுமா? அதனாலதான் உலகத்துல நம்மளை கேலி செய்றாங்க, நீங்களே ஒழுங்கில்லை எப்படி நான் உங்களை
நீங்க சொல்ற வார்த்தையை நான் எப்படி என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியங்க. ரட்சிப்பு ஓகே, ஆனா சுத்திகரிப்பு தினமும் செய்ய வேண்டும். அது என் குடும்பத்துல இருக்கா, எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்துல எல்லாருக்கும் இருக்கா. நான் எடுத்துக்காட்டா இருக்கிறேன்னா, ஏன்னா இந்த காலத்துல நேரா கேட்டுறாங்க, பிள்ளைங்களே கேட்டுறாங்க. நீங்க ஒண்ணு பேசுறீங்க, வீட்டுல ஒண்ணு இருக்கிறீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒவ்வொரு நாள் என்ன பண்ண வேண்டும், சுத்திகரிப்பு இருக்க வேண்டும். அதுல நம்ம உறுதியா இருக்க வேண்டும். எபிரேயர் 2:1 எழுதி வச்சுக்கோங்க, வீட்டுல போய் வாசிங்க. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். என்னங்க, நம்ம கேட்டவைகள் எல்லாம் வச்சு விட்டு, நீங்களே சொல்றீங்க எவ்வளோ வார்த்தையை நாங்கள் கேட்டோம், 40 நாள் கேட்டோம், அந்த கேட்டோம், இந்த கேட்டோம், நீங்களே வாசிக்கிறீங்க. இதுல இருந்து விலகாதபடி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்ம கேட்டது ஒண்ணு, பட் யூ ஷுட் நாட் ஸ்ட்ரே அவே ஃப்ரம் தட். அதுல இருந்து விலகி போகாம அதுக்கு வர இடையூறுகளை என்னன்னு ஆராய்ந்து வைக்க வேண்டும். ஒரு புக் எடுத்துக்கோங்க காலையில, சரியா? நான் ஒரு சின்ன ஒரு ஒரு இது கொடுக்குறேன் உங்களுக்கு, ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். காலையிலே ஒரு புக் எடுத்துக்கோங்க. பைபிள் எந்த டைம் வாசிப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, வேதமும் வாசிப்பும் உங்கள் ஊழிய அழைப்புக்குன்னு ஒரு நேரம் வச்சுருப்பீங்க. சரி, இப்போ நான் வாசிச்சுட்டு படிச்சுட்டு இப்போ நான் கர்த்தருக்காக செய்யணும். அது உங்கள் சுவிசேஷமாக இருக்கலாம், ஃபோனில் நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறதா இருக்கலாம், ஜெபிக்கலாம், என்ன காரியமாக இருந்தாலும் இதுக்கு வர இடையூறுகள் நிறைய வரும். முதல்ல இடையூறு வருது நம்ம கையில் இருக்கிற ஃபோன் பிசாசு. எது இடையூறு? ஃபோன் பிசாசு. அது என்ன பண்ணுது, கையில் வந்துருச்சுன்னா பைபிள் எடுப்போம், அப்போதான் உங்களுக்கு கால் வரும். அப்புறம் ஒன்று இது பண்ணிட்டீங்கன்னா ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் புக் எடுத்து அந்த டைமில் உங்களுக்கு வர டிஸ்ட்ராக்ஷன்ஸை எழுதணும். எனக்கு ஃபோன் டிஸ்ட்ராக்ட் ஆகுது, எனக்கு இந்த சிந்தனை டிஸ்ட்ராக்ட் ஆகுது. எப்போவுமே இந்த காரியம் குறித்து நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். பைபிள்லேருந்து நான் என்ன பண்ணிடுறேன், என் வேத டைம்லேருந்து போயிடுறேன். என்னுடைய என்னோட ப்ரேயர் லைஃப்லேருந்து நான் தூர போகிறேன். நான் கர்த்தருக்காக ஓடி ஒரு இடத்துக்கு போகணும், அதை கூட நான் சோம்பேறித்தனமாக வீட்டிலே இருந்துறேன். இது 3 எழுதுங்க. அது உன் பலவீனமாக இருந்தாலும் சரி, என்ன வித டிஸ்ட்ராக்ஷன்ஸோ எழுதி அதை வச்சுட்டு நீங்கள் கர்த்தர்கிட்ட ஜெபிச்சு முடித்த பிறகு அது மேலே ஒரு பெரிய ராங் போட்டுருணும். என்ன போட்டுருணும்? ஒரு பெரிய ராங். கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடுவாங்க. ஒவ்வொரு நாள் இதை செய்து பாருங்க. இது ஒரு சின்ன எக்ஸசைஸ். 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்க, பயங்கர மாற்றத்தை கண்டுபிடிப்பீங்க. ஆமென். உங்களை எவனாலும் டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. யூ வில் பி ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். ஐ கேரண்டி. நீங்க அதை செஞ்சு பாருங்க. கர்த்தர் கொடுக்கிற நேரத்தை கொடுத்து பார். அது ஒரு செகண்ட் கூட அவ்வளோ மகத்துவமாக இருக்கும். அதோட பிரதிபலிப்பு, அதோட ஆசீர்வாதம் வித்தியாசங்க. ஆமென். இன்னைக்கு உங்க அந்த ஆக்ஸ் ஹெட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆமென். அதில் எப்படி பத்திரமா பார்த்துக்கணும், 2 மரம் வெட்டுறவங்க இருந்தாங்க. நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன். சிலவங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும். லம்பர் ஜாக்ஸ். 2 லம்பர் ஜாக்ஸ்னா தமிழில் மரம் வெட்டுறவங்க, சரியா? அவன் காட்டுக்கு போகும்போது 2 பேர் வெட்டிக்கிட்டே இருக்கானுங்க, சரியா? அவனுங்களுக்கு லஞ்ச் பிரேக் வருது. லஞ்ச் பிரேக் வரும்போது அந்த 1 hour அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஒருத்தன் மரத்துக்கு கீழே போய் படுத்துடுறான், ஒருத்தன் காணா போயிடுறான். அந்த 1 மணி நேரம் எங்கன்னே தெரியல அவன், சரியா? அப்புறம் அவன் அந்த 1 மணி நேரம் கழிச்சு அவர் வராரு, வெட்டுறான் எல்லாம். அப்போ இந்த ஆளுக்கு ஒரு டவுட்டு, நீ டெய்லி 1 மணி நேரம் நீ எங்கே போயிடுற அப்படின்னு. அப்போ இவர் சொல்கிறாரு, அந்த 1 மணி நேரம் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு இந்த கத்தி இருக்குல்ல, ஆக்ஸ் கோடாரியை நல்லா தீட்டிட்டு வருவேன். என்னது, நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டு தீட்டிட்டு வந்தனால அதுக்கப்புறம் நான் வெட்டும் போது நீ வெட்டுற அளவை காட்டிலும் நான் என்ன பண்ணுறேன், அதிகமாக வெட்டுறேன். புரியுதா? இன்னைக்கு கர்த்தருக்காக பிஸியாக இருக்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோன்றது கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறது கிடையாது. யூ ஹாவ் டு டேக் அ பாஸ். உன்னுடைய சிந்தனை உன்னுடைய ஆவிக்குரிய விஷயத்துல நீ தீட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அப்போதான் கர்த்தர் உண்மையான வெளிப்பாடை கொடுக்கிறார். உண்மையான சத்தத்தை கேட்க முடியும். எங்க கர்த்தருடைய சத்தத்துல பிசாசு என்ன பண்ணுவான், பயங்கரமா விளையாடுவான். பகுத்தறிவு இருக்க வேண்டும். இது தேவனுடைய சத்தமா இல்ல பாதாளத்தின் சத்தமா என்று நம்ம பகுத்தறிந்து ஆவிக்குரிய வேலை செய்யணும். அவன் எப்படி ரெஸ்ட் எடுத்தானோ, நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க உங்களோட வேலையெல்லாம் தனியா வச்சுட்டு உங்களோட மைண்டை ஷார்பன் பண்ற டைமை வச்சுக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தை, ஆமென், அது ரொம்ப முக்கியங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்பன் பண்றீங்களோ
நீங்க ப்ரொடக்டிவா எஃபெக்டிவா இருப்பீங்க. ஆமென். அவன் எப்படி ரெட்டிப்பாய் வெட்டி காமிச்சான்ல, அவனை விட நீ ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல ரெஸ்ட் எடுக்கணும். நான் இளைப்பாறுதலின் வருஷம் என்று நான் சொன்னேன், நாம் இந்த சபையில சொன்னோம் என்றால் அது கர்த்தருடைய வார்த்தையில நீ ஷார்பன் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், தேவிட்டுற கூடாது, வெட்டிக்கிட்டு போகணும். என்ன தடங்கள் வந்தாலும் வெட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் லட்சிய கரைக்கு. ஆமென். அடுத்தது பாருங்க, யோர்தான் நதி. இந்த ஆக்சைட பத்திரமா பார்த்துப்பீங்களா ஸ்திரீகளே? எந்த காரணத்தை கொண்ட அலட்சியமோ ஓவர் திங்கிங்கோ தற்பெருமையோ உங்க அழைப்புக்குள்ள வர வேண்டாம். இல்லை என்றால் யூ வில் லூஸ் யோர் சென்ஸ். உங்களையே நீங்க இழக்க வாய்ப்பு இருக்கிறது. அது உங்க சரீரத்திலையும் சரி, உங்க ஆவிக்குரிய வளர்ச்சியிலையும் நான் சொல்றேன். அண்ட் ரெண்டாவது பாருங்க, 6, இந்த யோர்தான் நதி ஒரு லொகேஷன். சரியா? இப்போ நம்ம ஆக்ஸ் ஒரு ஃபங்க்ஷனை பார்த்தோம் இல்லையா? கோடாரி ஹேண்டில் எவ்வளோ முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஸ் ஹெட் முக்கியம். ஆக்ஸ் ஹெட் உபயோகப்படுத்தணும்னா ஹேண்டில் வேணும். அந்த மாதிரி ரெண்டுமே முக்கியம் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த நதி. இந்த நதியை பாருங்க, எங்கே அவன் தன்னுடைய அழைப்பை தொலைத்த இடம். நிறைய வாட்டி நம்ம எங்கே தொலைஞ்சது, சமாதானம் எங்கே போச்சு, குடும்பத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல தவற விட்டோம்னு சொல்கிறோமே, அந்த நதி தான் இந்த நதி. ஆமே. எத்தனை பேர் என்ன தொலைச்சிட்டு இன்னைக்கு காலையில் உட்காந்துருக்கீங்க, என்ன பாரத்தில் உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறான், அதுதான் இந்த நதி. நீ துளைத்த இடம்தான் இந்த நதியில தான் நீ தொலைச்ச. இந்த நதி லேசுப்பட்ட நதி இல்லை, நீ தொலைச்ச நதி வேற. 156 miles long ஜார்டன் ரிவர் and 20 feet deep. 20 அடி ஆழம், 20 அடி ஆழம், 156 மைல் நீளம் யோர்தான் நதி. சரியா? அதை எடுத்து பார்த்தேன் எவ்வளோட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கணும். இந்த இடத்துல தான் அவன் என்ன பண்ணியிருக்கிறான், அந்த கோடாரி தலை தொலைத்து விட்டான். தன்னை இழந்த ஒரு இடம், தனக்கு என்ன இருந்ததோ, அவன் எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தர் அவனை ஒரு எக்ஸைட்மெண்ட்ல படைச்சிருப்பாரு. இவன் சங்கீதம் 139, உன்னை தைத்து உன்னை வண்டர்ஃபுல்லி கிரியேட்டட்ல எல்லாமே தொலைத்த இடம் இந்த நதியாயிருக்கு. எவ்வளோ வேதனைக்குரியது பார்த்தீங்களா? சிலனா நம்ம நினைக்கிறோம் வாலிபருக்காக நான் பேசுவேன். நான் நிறைய வாலிபர்களை விட ஸ்திரீகளுக்காக பேசுறது தான் ஜாஸ்தி. ஏன்னா என் வாழ்க்கையை நான் நிறைய என்ன பண்ணுவேன், தாய்மார்களோடையும் மனைவிகளோடையும் ஒப்பிட்டு பார்ப்பேன். இன்னைக்கு எத்தனை வாட்டி நம்ம இழந்திருக்கிறோம் தெரியுமா? அதில் கவனமாக இருக்கணும். ஆனால் இந்த இழந்தது கூட நம்மளோட அலட்சியமா அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டோம். பட் சில நேரம் சில காரியங்கள் தொலைகிறது தேவனுடைய திட்டமாக கூட இருக்கலாம். It will be a divine intervention of God. கர்த்தருடைய தெய்வீக திட்டத்தில் கூட கர்த்தர் சிலது நம்ம கையிலேருந்து பிடுங்கி எடுத்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை பற்றி நினைக்க கூட செய்யும். ஒரு தோடை நான் போட்டுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு அதோட அர்த்தமே தெரியாது. ஆனால் இந்த தோடு விழுந்த பிறகு நான் அதை ரொம்ப யோசிப்பேன். பார்த்துருக்கீங்களா? இது என் காதில் இருக்கும் பொழுதோ இல்லை கரெக்டாக நான் சேஃபில் வச்சுருந்தேன் அந்த தோடை யோசிச்சுட்டு இருப்பீங்களா? இல்லை. ஆனால் தொலைஞ்சிருச்சு, ஒரு செயின் எங்கேயோ விழுந்துருச்சு, ஒரு சாவி எங்கேயோ விழுந்துருச்சுன்னா அது ஒரு எத்தனை நாள் அது கிடைக்கிற வரைக்கும் மைண்டெல்லாம் சாவி 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 சாவி, இங்கே வச்சனா சாவி, அங்கே வச்சனா சாவி, இங்கே வச்சனா சாவி, பிள்ளைங்களை பார்த்தா சாவி, ஃபோனில் எப்பா என் சாவியை தொலைச்சிட்டேன்ப்பா, என் தோடை தொலைச்சிட்டேன்ப்பா. நானே அப்படி பண்ணியிருக்கேன். செயின் தொலைச்சிருந்துன்னா அந்த 1 மாதம் செயின் தான் வீட்டில். செயின் இங்கே வச்சேன் அங்கே வச்சேன், செயினை காணோம். ரொம்பவே ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறோம் இல்லை? சில நேரம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய டிவைன் இன்டர்வென்ஷன் வரும். அவர் நம்மளை நினைவுபடுத்துகிறார், நீ எங்கே உன்னுடைய அழைப்பை இழந்தாய். அதை நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். இன்னொன்று பாருங்க, இவங்க போய் கட்டுற இடம் நல்ல லொக்கேஷனா? யாராவது ஆத்தங்கரை கிட்ட போய் கட்டுவாங்களா வீடை? அந்த லேண்ட் எப்படி இருக்கும்? குளத்துக்கிட்ட லேக்கு கிட்ட எல்லாம் கட்டி பாருங்க, ஆறு கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்குமாமா அந்த ஃபவுண்டேஷன். இவங்க எங்க வாங்குறாங்க? அங்கதான் நிலத்தை இது பண்ணி அங்கதான் என்ன பண்றாங்க, எங்க முடியாதோ, எங்க ஒரு மெஸ்டப்பா இருக்கோ, எங்க ஒரு பயங்கர சங்கடமான இடமோ அங்கதான் போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு காலையில நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீ வாழ்க்கையில எங்க மெஸ்அப் பண்ணியோ, எந்த இடத்துல முடியாது, ஒரு சகதியான இடத்துல போய் உன் வாழ்க்கை காணப்பட்டதோ, கர்த்தர் அங்கதான் உன் அழைப்பை காண்பிக்கிறார். நீ தொலைந்த இடத்தில் தான் கர்த்தர் உன்னை அழைக்கிறார், தேடி வந்து அழைக்கிறார். Where you messed up. ஆமென்.
சில நேரம் போகாதனா அந்த இடத்துல தான் போயிருப்பான். ஆனாலும் தேவன் மனதுருகிறவராய் இருக்கான். அவரோட டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து சொல்றார், நீ இதுக்காக அழைக்கப்படவில்லை, எழுந்திரு என்று சொல்லுகிற தேவன் மட்டும்தான். அவர் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கி தூக்குகிறார். தூக்குறது மட்டும் இல்ல, உன் வலது கரத்தை பிடித்து அவர் சொல்றார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். Where you messed up, God is showing the thing which you lost. நீ எங்க வந்து நம்ம ரொம்பவே நம்மளை தவற விட்டோமோ, எங்க தொலைய விட்டோமோ, அங்கதான் கர்த்தர் தொலைந்ததை காமிக்கிறாருங்க. அதனாலதான் பாருங்க, டிஸ்கனெக்ஷன் இருக்கவே கூடாது கர்த்தரோட. கோடாரி பறந்ததோடு இன்னொன்று, நம்ம கட்டுற இடங்கள், நம்ம தீர்மானிக்கிற இடங்கள், லொக்கேஷன் ரொம்பவே முக்கியம். அந்த லொக்கேஷன் ஆனது, நீங்கள் அது உங்கள் வீடாக இருந்தாலும் சரி, உங்கள் மன நிலைமையாக இருந்தாலும் சரி, உங்கள் மனம் இருக்கிற இடம், உங்கள் சிந்தனை இருக்கிற லொக்கேஷன் கர்த்தர்கிட்ட இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடாது. ஆமென். அதனால தான் யோவான் 15 சொல்றார், நானே திராட்சை செடி, நீங்கள் நம்ம கொடி. அந்த கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருக்கும் பொழுதுதான் அது மிகுந்த கனியை கொடுக்கும். when you disconnected from that, அந்த கனி என்ன பண்ணாது, கொடுக்காது. இன்ஃபேக்ட் அந்த பிரான்ச் என்ன பண்றாங்க, கட் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு எந்த காரியம் கர்த்தரோட இணையவில்லையோ, which is blocking you to abide with God, நீங்க அதை சரி பண்ண வேண்டும். ஆமென். அந்த இடத்தை, அந்த லொகேஷனை நீங்க பார்க்கணும். முதல்ல உங்க ஃபங்க்ஷன், ரெண்டாவது என்னத்தை பார்க்கணும், உங்க லொகேஷன். நான் சரியான இடத்துல தான் இருக்கிறேன்னா, தேவனுடைய அழைப்புக்கு இந்த லொகேஷன் என்ன பண்ணுது, தவறாய் நடத்தி கொண்டு வருகிறதா? ஆனாலும் தேவன் மனதுருகிற தேவன். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க அப்போ கூட கர்த்தர்கிட்ட திருப்பி உட்கார்ந்து கேட்டீங்கன்னா அந்த இடத்துல கூட தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அதுக்காக உங்களுக்கு ஒரு புதிய இடத்துல போய் உங்களை அமெரிக்காவில் உட்கார வைக்கிறது, லொகேஷனை மாத்துறத நான் சொல்லலை. நீ இருக்கிற இடத்துல உயர்த்துகிறவர் தான் கர்த்தர். ஆமென். நீ எண்ணுவதற்கும் யோசிப்பதற்கும் மேல கர்த்தர் செய்கிறார். உன் எண்ணம் என் எண்ணம் கிடையாது. நீங்க யோசிக்கிறது நான் யோசிக்கிறது கிடையாதுமா. நீ யோசிக்கிறதுக்கு மேல நான் உன்னை பத்தி யோசிச்சு வச்சிருக்கேன் கர்த்தர் சொல்லுகிறான். இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் பெரியவருங்க, அவர் போதுமானவர். நான் நிறைய வாட்டி சொல்வேன், அவர் கிருபை போதும். அப்படி என்றால் அவர் போதுமானவர் என்றால், அந்த கிருபை போதுமானது என்றால், அந்த போதுமானதையே நம்ம நிறைய அனுபவிக்கல. இன்னும் அந்த போதுமானதே இன்றைய நாளைக்கு ஏராளமாய் தாராளமாய் இருக்கிறது. நம்ம தான் எதேதோ காரணத்துல அந்த கிருபை என்ன பண்ணிடுறோம், ஒவ்வொரு நாளும் இழந்து விடுகிறோம். இன்னைக்கு நம்ம அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எங்க அதான் பாருங்க, அந்த லாஸ்ரு கல்லறை தான் எனக்கு எப்பவுமே ரொம்ப டச்சிங்கா இருக்கும். 4 நாள் நாறிடுச்சு, சரியா? 4 நாள் கல்லறையில இருக்கிறார். அந்த லொகேஷன் நல்ல லொகேஷனாங்க, நாடுற லொகேஷன்ல கிட்ட போய் நிக்கணும்னு நினைப்பீங்களா? வீட்டு சொந்தக்காரங்களே என்ன சொல்றாங்க, அங்க போகாதீங்க, 4 நாள் ஆயிடுச்சு, கண்டிப்பா என்ன ஆகும், ஸ்மெல் வந்துடும். ஜீசஸ் வேண்டாம், ஜீசஸ் கிரைஸ்ட் அங்க வேண்டாம் ரபி, இப்போ விட்டுருங்களேன். அங்கதான் அவர் சொல்றார், நீ விசுவாசித்தால், நீங்க சொல்லுங்க, நீ விசுவாசித்தால், நான் விசுவாசித்தால் நான் தேவனுடைய மகிமையை காண்பேன் என்று இந்த காலை வேளையில நீங்க சொல்ல வேண்டும். ஆமென். அது நாரி போன லொகேஷனா இருந்தாலும் சரி, அது மரித்த லொகேஷனா இருந்தாலும் சரி, என்னோட உயிர் தெழுந்தலும் ஜீவனும் உள்ள தேவன் அங்க நின்றால் அது ஜீவன் பெறும், அது மீண்டும் ஜீவனோடு எழும்பும். லாசருவே வெளியே வா என்றால் லாசரு வெளியே வருவான். ஆமென். அதுதாங்க கர்த்தர். He can change the location. ஆனால் நீங்கள் அவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் தொலைஞ்ச விஷயத்த போல்டா கர்த்தர்கிட்ட சொல்ல கத்துக்கணும். அங்க எந்த மேன்மை, உங்க ஜெபத்துல எந்த மேன்மை பாராட்டுதல், உங்களை பத்தி பேசாதீங்க கர்த்தர்கிட்ட, அவரை பத்தி பேசுங்க. உங்களோட வீக்னஸை சொல்லுங்க, அவர் எல்லாம் பலனாய் மாற்றுவார். உன் நெகட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லு, கர்த்தர் அழகாய் அதை மாற்றுவார். ஆமென். உனக்கு விசுவாச வார்த்தைகளை அவர் கொடுப்பார். அவர்கிட்ட நீங்க தகப்பனை போல பேசணும். அதனாலதான் சொன்ன, உன்னை ஆபா ஃபாதர் என்று நான் உன்னை கூப்பிட வைக்கிறேன். அப்பா பிதாவே என்ற ஸ்தானத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். நீ ஒரு அப்பா கிட்ட பேச மாட்டியா? இன்னைக்கு மேன்மைகளை விட்டு என்ன சொல்ல வேண்டும், கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும்.
மூன்றாவது பாருங்க, லொகேஷன் ரொம்ப முக்கியம், அதை மறந்துடாதீங்க. ஆக்சிடென்ட்டாக தொலைக்கிறது வேறங்க, பர்பஸ்ஃபுல்லாக தொலைக்கிறது இன்னும் மோசம். தெரிஞ்சே இந்த இடத்துல தொலையும் தெரிஞ்சு போய் தொலைச்சிட்டு வருவீங்க பார்த்தீங்களா? நிறைய வாட்டி அப்படி ஆகிடும். ஐயோ இந்த பக்கம் போவேனா, இங்கே போனாலே ஏதோ தெரியல, கை தவறி ஃபோன் தண்ணியில் விழானா அந்த இடத்துல தான் போய் நிற்கிறது. கிச்சனில் ஒரு ஒரு பக்கம் ஃபோனு, ஒரு பக்கம் பால் சூடு பண்ணுறது, ஒரு பக்கம் சாம்பார் வச்சு சாம்பாருக்குள்ளே ஃபோன் விழுது, தெரிஞ்சே பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்ஃபுல்லாகவும் லொக்கேஷனில் போய் என்ன பண்ணிட்டு வராதிங்க, தொலைச்சிட்டு வராதிங்க. ஆக்சிடெண்ட்டாக தொலைக்கிறது கூட மன்னிக்கப்படும், பர்பஸ்ஃபுல்லாக தொலைச்சாலும் கர்த்தருக்கு பிடிக்காது. தெரிஞ்சே இவன் என்ன பண்ணிட்டு வர, தொலைச்சிட்டு வரானா தான் கர்த்தர் பாடத்தை சொல்லி தருவார். அது நம்ம கடினமாக இருக்கும் அவர் கிருபையை பெற்றுக்கொள்ள. ஆமென். ஸோ மூன்றாவது என்னது, கொம்பு. நான் சொன்ன மாதிரி கொம்பு வந்து சொல்யூஷனுங்க. சரி, அப்போ லொக்கேஷன் பார்த்தீங்க, ஃபங்க்ஷன் பார்த்தீங்க, இப்போ என்ன பார்க்க போறீங்க, தீர்வு. பிரச்சனையின் தீர்வு என்ன தெரியுமா? கர்த்தர் உனக்கு கொடுத்த அழைப்பை தாண்டி கர்த்தர் உன்னை மகிமையாய் பாவிக்கிறது. ஆமென். புரியல? பிரச்சனையின் தீர்வு என்ன தெரியுமா? He has called you to do more than what he called you for. சரி, அப்படின்னா உனக்குன்னு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறாருல்ல, ஆனால் நீங்கள் அந்த அழைப்பை எடுத்து செய்யும் பொழுது நீங்கள் கூட நினச்சிருக்க மாட்டீங்க, அதை தாண்டி கர்த்தர் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்கள் அழைப்பை கொண்டு போகிறது தான் பிரச்சனையின் தீர்வு. அதுதான் இந்த கொம்பு. அப்படி என்றால் இந்த இவனுங்க வந்து வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்கள, இவங்க வெட்டுறவங்க யாரு? இன்ஜினியர்ஸா? இந்த மரத்தை வெட்டுறவங்க யாரு? தீர்க்க தரிசனம் படி, கர்த்தருடைய வார்த்தையை படிக்க. தீர்க்க தரிசனம்னா என்ன? காட்ஸ் வேர்ட். வேர்டை படிக்க வந்தவங்க போய் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க? இப்போ மரம் வெட்டுறாங்க. கிட்டத்தட்ட அவங்க சிவில் இன்ஜினியரிங் வேலை பார்க்குறாங்க. எங்கள் தாத்தா பற்றி சொன்னேன்ல, சிவில் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன். அவர் எலக்ட்ரிக்கல் இதில் இருப்பாங்க. இது நான் சொல்ல சிவில் இன்ஜினியர், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். நீ படிக்க வந்தது வேற, நீ செஞ்சு கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய அழைப்புக்கு நீ ஒப்பு கொடுத்துட்டேன்னா, கர்த்தர் வந்து உன்னுடைய அறிவை தாண்டி அவருடைய தயவை பலமாய் உன்மேல் வைத்திருவார். ஆமென். உன் அறிவை தாண்டி கர்த்தருடைய தயவும் உனக்கு நீடிய வாழ்க்கையா இருக்கும். அப்போ உங்களுக்கு இவ்வளோ நாள் பாட தெரியாத நீங்க கூட இங்க வந்து அழகாய் பாட கர்த்தர் உதவி செய்வார். ஒரு வார்த்தை பேச முடியாதவங்க கூட கர்த்தர் 2 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பேச வைப்பார். ஆமென். சுவிசேஷமே என் வாயில வராதது கூட 10 பேர் உங்க வாயால, உங்களோட வாழ்க்கையால கர்த்தர் ரட்சிக்கப்பட வைப்பார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். அதுதாங்க இந்த கொம்பு நமக்கு காமிக்குது. சாதாரண கொம்பு, just a stick, pulled iron rod. என்ன ஒரு இது 8th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் மாதிரி இல்லை? 8th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் என்ன படிக்கிறீங்க? 8வது வகுப்பில் ஃபிசிக்ஸ் என்னன்னு தெரியல தமிழில். சரியா, அந்த அளவுக்கு போவேன் நான் சயின்ஸு. அப்போது ஒரு அயனை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டால் தண்ணிக்குள்ளே இருக்க கிராவிட்டியோட ஃபோர்ஸ் வந்து இழுக்கும் அயன் ராடை. ஏன்னா அந்த கிராவிட்டி வந்து அயனோட மிதப்பு தன்மையை விட வெயிட்டானது. புரியுதா? அதனால அயன் என்ன பண்ணிடும்? இழுக்கும். இதுதான் ஃபிசிக்ஸில் நீங்கள் கிராவிட்டி படிக்கிறீங்க. சரியா? பரவாயில்ல, இன்னைக்கு யாரும் கண்ணை மூடல ஃபிசிக்ஸ் எடுக்கிறனாலையா? இல்லை அவங்களாம் வரலையா? சரி சரி, அது என்னது? இழுத்துக்கிட்டு கீழே போயிடும். புரியுதா? அதுக்கு ஒரு மரக்குச்சி போய் மேலே தூக்க முடியுமா? ஆனால் என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. மறுபடி சொல்றேன், என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் இயேசு கிறிஸ்துவினால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஆமென். He knows how to restore what you lost in the same place where you lost it. நீ இழந்த இடத்திலே கர்த்தர் மறுபடி அதை உயிர்ப்பிக்க வல்லவர் உள்ளவர் அவர்தான். அந்த வல்லமை அவருக்கு மட்டும்தான் உள்ளது, நமக்கு இல்லை. நம் சுய புத்தியிலோ சொந்த புத்தியிலோ கிடையாதுங்க. ஒவ்வொரு வழியிலும் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் அந்த வழியை சேமப்படுத்துகிறார். மறந்துடாதீங்க, நீதிமொழிகள் 3:5-6 எப்பவுமே அவர் வழிகள் எல்லாம் நினைத்துக்கொள், கர்த்தர் அதை செய்வார். ஆமென். பாருங்க, அந்த சின்ன ஒரு குச்சி என்ன பண்ணுதான்? ஃப்ளோட் பண்ண வைக்குதான்.
எனக்கு அது புரியல ஆரம்பத்தில். எப்படி ஆண்டவரே, ஒரு பலகை போய் ஒரு அயன்றா அவ போட்ட இடத்துல எலிஷா போடுறாராம், அந்த இடத்துல இருந்து இது அப்படியே வந்து மிதக்குதான். என்ன ஆண்டவரே அப்படி நிஜமா நான் கேட்டேன். எப்படி லார்ட், ஹவு கேன் யூ டூ சச் திங்ஸ்? இதெல்லாம் செய்றீங்களே, எனக்கு ஏன் சிலதெல்லாம் செய்யவே மாட்டீங்கன்னு பிடிவாத பிடிச்ச இதை வாசிக்கும் போது. நீங்க எனக்கு பிடிவாதம் பிடிச்சிருக்கீங்களா? வேதத்தை வாசிக்கும் போது வேதத்தை வாசிச்சாதானங்க நாங்க பிடிவாதம் பிடிப்போம். நான் தான் சங்கீதத்தோட நிறுத்திடுவேனே, பவுல் லெட்டரோட நிறுத்தி, அப்படி இல்லையே. நம்மளாம் வாசிக்கிறோங்கல்ல, பிடிவாதம் பிடிப்பீங்களா யாக்கோபு மாதிரி? அது எப்படியாவது சண்டை போட்டு எனக்கு தெரியணும் நீ யாருன்னு. நான் சொல்றேன், எப்படி சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் எனக்கு ஒண்ணு சொன்னார், லிண்டா, உன்னுடைய தாழ்வில் நீ இருக்கும் பொழுது என்னோட மதிப்பு உயர்ந்து கொண்டே இருக்கும். அதை எழுதி போடுறியா ராஜாத்தி? ஃபேஸ்புக்கில் நான் எழுதி போட்டேன். இன் மை லோவஸ்ட் டேஸ் God's worth goes up. அவரோட மதிப்பு மேலே உயர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவர் யாருக்கு ரிவார்ட் கொடுக்குறாருன்னா, அந்த லோவஸ்ட்லேயும் உண்மையாக இருந்தாங்க பாருங்க ஊழியக்காரர்கள், அவருடைய பிள்ளைகள், அவருக்கு கர்த்தர் அந்த ரிவார்டை கொடுக்கிறார். ஆமென். உன் தாழ்விலே, உன் கண்டிஷன், உன் சூழ்நிலை எவ்வளோ மோசமாக கீழே இருந்தாலும் அந்த நேரத்தில் கூட நான் கர்த்தரை நம்பினேன், கர்த்தரனை தூக்கினார். ஆமென். அவர் வெளிப்பட்டார், மகத்துவமாய் வெளிப்பட்டார். இந்த வெளிப்பாடு எப்படிப்பட்ட வெளிப்பாடு தெரியுமா? இந்த உலகம் காணாததும், இந்த உலகம் கேட்காததும், இந்த உலகத்துல இருக்க மனுஷன் மனதுக்குள்ள போகாத காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். விசுவாசித்தால் கரங்களை தட்டுங்க, கண்டிப்பா செய்வார். இந்த உலகம் காணாததை நாம் காண்போம், இந்த உலகம் கேட்காததை நாம் கேட்போம். மனிதர்கள் மனதில் தோன்றாதவைகளை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தோன்ற வைப்பார். அதுதான் அந்த கொம்பு போட்ட இடத்துல மிதக்குது பாருங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆண்டவரே, உங்களுடைய தாழ்வில் ஐ ஹாவ் டு பி ட்ரூத்ஃபுல். ஸோ எங்கே நான் தொலைஞ்சனோ நான் வருவேன். ஐ கோ டு தட் வே. அந்த பாதைக்கு நான் போவேன், அந்த பாரத்தோடு நான் போவேன் ராஜா. நான் எந்த பாரம்னா என்ன சொல்கிறது, என்னோட ஜெப பாரத்தை எங்கே விட்டேனோ, என் குடும்ப ஜெபத்தை நான் எங்கே விட்டேனோ, அதெல்லாம் ஒரு பாரம் தானே. என் குடும்ப ஜெபத்தை நான் விட்டுட்டேன், அந்த இடத்துக்கு நான் போகிறேன், அந்த வழியாக நான் தூக்கிட்டு போகிறேன். நீங்கள் அதை செஞ்சு பாருங்க, நீ இழந்ததை நீ காண்பாய். இந்த வாரம் உங்களுக்கு கர்த்தர் அதை செய்வார், ஒரு அற்புதத்தை செய்வார் என்று நான் விசுவாசத்தை உங்களை ஆசீர்வதித்து நான் அனுப்புகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அதை செய்வார். உங்கள் குடும்பத்தில் ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். ஆமென். எத்தனை பேருக்கு ஷேர்ஸ் தெரியும்? ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ். நான் முடிக்க போகிறேன். ஷேர்ஸ் தெரியுமா? இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, முதலீடு போடுவாங்க. ஸ்ரீலங்காவில் கூட ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல, இந்தியாவிலையும் ஷேர் மார்க்கெட் இருக்கு. அது நான் ஹெச்ஆர்டி சைக்காலஜி பண்ணும்போது, நான் சைக்காலஜி எப்படி படித்தேன்னா, ஆர்கனைசேஷனல் சைக்காலஜி படித்தேன். அப்படின்னா கம்பெனியில், ஆஃபீஸில் வேலை செய்கிற அங்கே இருக்கிறவங்களோட மனநிலைமையை புரியும். அப்போது நான் மார்க்கெட்டிங் படித்து தான் ஆகணும் இல்லையா? என் மாஸ்டர்ஸில் படிக்கும் போது நான் 2 மார்க்கெட் படித்தேன். ஒன்று புல் மார்க்கெட், பேர் மார்க்கெட். இதை மறக்க மாட்டீங்களே. இன்னைக்கு பிள்ளைங்க கிட்ட போய் சொல்வீங்களா? நீங்களா கற்றுக்கிட்டு போய் சொன்ன மாதிரி சொல்லுங்கள். அவங்க லைவில் பார்த்தா எனக்கு தெரியாதானா? ஓகே, என்ன மார்க்கெட்? இது எல்லாருக்கும் தெரியும், ஷேர்ஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சரி, அது புது வார்த்தை கிடையாது. அமெரிக்காலேயும் அதான் சொல்லுவான், இந்தியாவிலையும் அதான் சொல்லுவான், உங்கள் ஊர்லேயும் அதான் சொல்லுவான். பேர் மார்க்கெட்னா கரடி. சரியா? இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்கிறவங்களுக்கு. புல்னா காளையா? காளை. ஏன் அப்படி பேர் வச்சாங்க இந்த மார்க்கெட்டுக்குன்னா, 2 அனிமலும் அதை அட்டாக் பண்ணுற மாதிரி, அதை அட்டாக் பண்ணுறதை வச்சு அவங்க இந்த மார்க்கெட்டுக்கு பேர் வச்சாங்க. இப்போ காளை எப்படி அட்டாக் பண்ணும்? எப்படி ஒருத்தவங்களை போய் அது பாயும்? எப்படி மேலே இருந்து, சாரி, காளை எப்படி வரும்? கீழே இருந்து அப்படி மேலே எகிரி போகும். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுது மார்க்கெட்டில்? இப்படி மேலே உயர்ந்து இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா புல் மார்க்கெட். ஓகே பிரதர்? கரடி தெரியுமா? அது பேர் மார்க்கெட். பேர் மார்க்கெட் எப்படி, கரடி எப்படி அட்டாக் பண்ணும்? மேலே இருந்து பாஞ்சு கீழே வரும். ஸோ கீழே ப்ரைஸ் எல்லாம் லோவாக இருக்கிறத பேர் மார்க்கெட் சொல்லுவாங்க. ஸோ நிறைய முதலீடு செய்கிறவங்க, இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? புல் மார்க்கெட்டில் தான் இப்போ என்ன பண்ணுவாங்க? இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா என்ன இருக்குது? ப்ரைஸ் எல்லாம் மேலே இருக்குது, உயர்ந்து இருக்குது, லாபம் மேலே இருக்குன்னு பண்ணுவாங்க. சரியா?
ஆனா ரொம்ப ஞானம் உள்ளவர்கள், ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டா யோசிக்கிறவங்க, கொஞ்சம் வேற அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல வந்து யோசிக்கிறவங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா பேர் மார்க்கெட்ல. ஏன் பேர் மார்க்கெட்ல பண்றாங்கன்னா பிரைஸ் எல்லாம் என்னவா இருக்கு, லோவா இருக்கு. இந்த டைம் அவங்க என்ன பண்ணிப்பாங்க, நிறைய ஷேர்ஸை வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா அந்த கீழே வாங்கு முதலீடு அவங்க செய்யும் போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்குன்னா, இது அப்படியே இந்த இடத்துல இருக்காது, ஒரு நாள் இது என்ன பண்ணும், கீழே இருந்து மேல வரும். மேல பிரைஸ் உயரும் போது புல் மார்க்கெட் பிரைஸை விட பேர் மார்க்கெட் பிரைஸ் டபுள் த ப்ராஃபிட்டா வரும். கரங்களை தட்டுங்க, ஆமென். நான் அதனாலதான் உங்களுக்கு மறுபடி ஸ்திரீகளை உற்சாகப்படுத்துகிறேன். உன்னுடைய தாழ்வுல கர்த்தர்கிட்ட முதலீடு செய். உன் தாழ்வுல கர்த்தரை நினைவுகொள். அவர் உன்னை கை தூக்கி உயர்த்தும் பொழுது அது ரெட்டிப்பின் நன்மை. ஆமென். கரங்களை தட்டுறீங்களா? இந்த கொம்பு வேணா நீ தாழ்வுல போட்டிருக்கலாம், 20 அடி யோர்தான் நதியில போட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை மிதக்க பண்ணுவார். தாலா ஞாபகம் இருக்கா? உன்னை கை தூக்கி எடுக்கிற தேவன், கை தூக்கி எடுக்கிறவர் தாழ்விலும். இன்னைக்கு எவ்வளோ கீழே நீங்க போயிட்டீங்க லைஃப்லன்னு கவலைப்படாதீங்க. அந்த அயன் ராட் மாதிரி 20 அடியில் நான் போயிட்டேன், இனி எனக்கு ஹோப் இல்லை சிஸ்டர் என்றா நீங்க பேசிட்டு போயிடுவீங்க. நீங்க என்ன மோட்டிவேஷன் மாதிரி பேசுங்க சிஸ்டர்ஸ். நான் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இல்லை சிஸ்டர்ஸ், நான் ஆவிக்குரிய சத்தியத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீ எவ்வளவு ஆழத்துல உன்னை இழந்தாலும் இந்த வேத வசனமானது உன்னை மிதக்க பண்ணும். குழந்தைகளுக்கு இது ஷேலோ தான், அவங்க குளிச்சா கூட அதுல ட்ரவுன் பண்ண மாட்டாங்க, அதுதான் வேதம். குழந்தைகளும் வாசிக்கலாம், அதுக்கு வந்து சிம்பிள் தண்ணி தான், அதுல முழுகுனா கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, முழுக மாட்டாங்க. வேதமானது எல்லாருக்குமே ஒரு ஜீவ ஊற்று. ஆமென். அதனாலதான் அவர் கடைசியில கல்வாரியில சொல்றார், எப்படி அவர் உயிர் தெழுந்தார், அவரோட சிலுவை எதால செய்யப்பட்டது, அயன் ராடா, பலகை. எந்த கொம்ப எலிசா தூக்கி போட்டாரு, பலகை. அதே பலகை உங்களுக்காகவும் எனக்காகவும் இங்க பாருங்க தாழ்விலிருந்து உயர்த்தப்பட்டு இப்படி வைக்கப்பட்டது. இது வைக்கப்பட்டதுடன் அவர் சொல்லுகிறார், யோவான் 12:32 எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ சொல்லுங்க, அண்ட் ஐ, இயேசு சொல்றார், if I lifted up from the earth I will draw all men unto me. நான் உயர்த்தப்படும் பொழுது என் ஜனங்கள் யாவரையும் எனக்குள்ள சேர்த்து கொள்வேன் என்று கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்றான். இன்னைக்கு அந்த சிலுவை உயர 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 தாழ்விலிருந்து நீங்கள் உயர்த்தப்பட்டீர்கள், கர்த்தருடன் உயர்த்தப்பட்டீர்கள். இன்னைக்கு அந்த உயர்த்தல் வல்லமே தான் நீங்களும் நானும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். நம்ம ஜெபத்துக்குள்ள போகலாம். கண்களை மூடலாம். ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க, ஜெபத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோட பேசினார் என்றால் சிம்பிள் வார்த்தை, கோடாரி, அந்த ஆறு, அந்த கொம்பு, இதை மறக்காதீர்கள். தலையை இழக்கும் பொழுது கவனமாயிருங்கள், உங்களை நீங்கள் இழந்து விடாதீர்கள். எந்த லொகேஷன்ல தொலைச்சிங்கன்னு ஞானமாயிருங்க. கர்த்தர் மாற்ற முடியாத காரியம் என்பது ஒன்றுமில்லை. அந்த கொம்பையும் மறக்காதீர்கள். கர்த்தர் எந்த தாழ்வில் இருந்தாலும் உங்களை உயர்த்தத்தக்க வல்லமை அவருக்கு மட்டுமே உள்ளது. இன்னைக்கு தேவன் மட்டுமே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லாம் சோத்திரம் சொல்லலாமா? வாய்களை திறந்து ஒரு 5 நிமிடம் கர்த்தருக்காக சோத்திரம் சொல்லலாம். ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். சோத்திரம் சோத்திரம். நூரேலியால அவங்க ஜெபிக்கும் பொழுது நம்ம கலந்து கொள்ளலாம். முடிந்த அளவு எல்லாரும் போன்ல கலந்து கொள்ளுங்க. இப்பொழுது கூட சோத்திரம் சொல்லுங்க. அவங்க அங்க ஜெபிக்கும் போது நம்மளும் இங்க ஜெபிக்கணும். கர்த்தர் வெளிப்பாடை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம சபைக்கு கர்த்தர் புதிய புதிய வெளிப்பாடை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றி 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 நன்றி. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Jesus. I praise you, praise you, praise you. ஹல்லேலூயா. உங்க குரல் கேட்கலையேங்க, கர்த்தர் உங்களோட பேசியிருந்தார், சோத்திரம் வரணுமேங்க. ஆண்டவர் உங்கள் கூட பேசியிருந்தார். கண்களை மூட கத்துக்கோங்க. தயவு செய்து துதிக்க பழகுங்கள். ஸ்திரீகளே துதிக்க பழகுங்கள். துதியினால் எரிகோ மதில் இடிந்து விழும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துதிக்க பழகுங்கள். துதிங்க துதிங்க. வேடிக்கை பார்க்க வேண்டாம், இங்க அங்க பார்க்காதீர்கள். இது கர்த்தருக்கும் உங்களுக்குமான நேரம்.
Thank you Jesus. Hallelujah. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவரே சோதரம். Hallelujah. Hallelujah. Ori randara mama marira papa 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 randara pashandara papa papa ri kandara mama marira papa. Ora papa 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 ri randara pashandara kandara mama ri randara papa ri randara. Thank you Lord. Thank you Spirit of God.